Hello, good morning. Is my voice audible? Yeah, bro. Yeah, good morning. Audible. Let's start our today's session. So, in our today's class, we are going to focus on Kubernetes அப்படினு ஒரு டாபிக். நம்ம ஒரு 8 செஷன்ஸை நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டிவைட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ இன்னைக்கு செஷன் அப்படின்றது என்னன்னா, Kubernetesனா என்ன, எதுக்காக நம்ம Kubernetes யூஸ் பண்றோம், வாட் இஸ் த நீட், வாட் இஸ் த ரெக்வயர்மெண்ட், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல இன்ஸ்டலேஷன், அதுக்கு அடுத்த செஷன் நம்ம Kubernetes டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா ஒன் பை ஒன்னாக நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸ்ன்றது ஒரு பியூர் தியரிட்டிக்கல் கிளாஸ். நம்ம எந்த விதமான ப்ராக்டிக்கல் திங்ஸும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்லை. ஸோ அப்போ டே ஒன்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங் த நீட் ஆஃப் வை அண்ட் வேர் டு வி நீட் அ Kubernetes அப்படின்றது தான் நமக்கு இன்னைக்கோட அஜெண்டா. ஸோ அப்போ அந்த அஜெண்டா பேசுறதுக்கு முன்னாடி we have some things to cover, we have some things to discuss. அது எல்லாமே தான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு செஷன் பார்க்க போறோம். ஸோ இப்போ முதல்ல கிளாஸ் ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to discuss about நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர், டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம சில டிஃபரன்சஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம மைக்ரோ சர்வீஸ், மோனோலித்திக் அப்படின்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா Kubernetesக்குள்ள நம்ம இன்டெப்தா நம்ம இன்னைக்கு போவோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன, the first thing now, நம்ம எல்லாருமே என்ன பண்ண போறோம்னா we are going to say, நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த Kubernetesன்ற கோர்ஸ் படிக்கிறோம், ஆனால் நம்ம when we are applying for a job. ஸோ இப்போ நீங்கள் கரண்டா ஆல்ரெடி ஒரு ஒர்க்ல இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது டொமைன்ல இருக்கலாம். பட் உங்களுக்கு யூ வில் பி சேயிங் தட் பாஸ்ட் ஒரு 3 years or 4 years நாங்கள் ஐடியில் நான் டெவாப்ஸ் இன்ஜினியர் தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம we are going to get ourselves a new opportunity. ஸோ அப்போ வாட் வி வில் டூ இஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இன்ஃபோசிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றோம். ஸோ இதான் நம்மளோட ஒர்க் பண்ற கம்பெனி. ஸோ இன்ஃபோசிஸ்ன்ற கம்பெனில நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ யாருன்னா நம்ம யாருக்காக ஒர்க் பண்றோம்ன்றது கிளையண்ட், ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கோப் அண்ட் கேப்பபிலிட்டி. மீனிங் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அண்ட் மீடியம் சைஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ லெட்ஸ் டேக் நம்ம ஸோ இப்போ நம்ம ஒரு கிளைண்ட்காக நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டெக்னாலஜி உள்ள வரும், பேக் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டெக்னாலஜி உள்ள வரும், அண்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டெக்னாலஜி உள்ள வருது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றது உங்க வெப்சைட்டோட அழகு சார்ந்தது. ஸோ HTML, CSS, JavaScript அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ வாட் we are going to do அப்படின்னா, நம்ம எல்லாருமே we are going to say that we are working for a web application. நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்காக தான் நாங்கள் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச போறோம். ஸோ அப்போ நம்ம ஒரு வெப்சைட், இன்டர்நெட்ல ஒர்க் ஆகிற ஒரு வெப்சைட் தான் நம்மளோட ப்ராஜெக்ட், அதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ நம்ம ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி HTML, CSS, JavaScript எடுத்துக்கலாம், அண்ட் பேக் எண்ட்ல நீங்க ஜாவா பேஸ்ட் ஒரு அப்ளிகேஷன், அண்ட் டேட்டா பேஸுக்கு MySQL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பண்ணி போறோம். இதாங்க எங்களோட டெக்னாலஜிக்கல் ஸ்டாக் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு தான் நம்ம ப்ராஜெக்டா நம்ம எடுக்க போறோம். ஆனா அந்த வெப் அப்ளிகேஷனே நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம், we can call it as a static application and dynamic application அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ DYNAMI dynamic application. ஸோ இந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் அப்ளிகேஷன்ல நம்மளுக்கு என்ன வரும்னா, we also have something called as layers of architecture, ARCHITECTURE. ஸோ இதில் உங்களுக்கு AWSல you'll have some layers. அப்படின்னா என்னன்னா 1 tier architecture, 2 tier and 3 tier. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த what is this 1 tier, 2 tier, 3 tier architecture and what is this web application, இந்த front end back end என்ன and clientனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இதுல வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாட் we are going to do is, ஸோ நம்மளோட டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்றது இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஸோ டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்றது நம்ம மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பேச போறோம். ஸோ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் டேக் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம கிளையண்ட் அப்படின்றது என்னன்னா, ஸோ லெட்ஸ் சே we have a நம்ம ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ கைண்ட் ஆஃப் வெப்சைட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஒரு பிரைவேட் விண்டோ, அண்ட் நான் ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கலாம்.
ஸோ திண்டுக்கல் தல்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ அவங்ககிட்டயும் ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ திண்டுக்கல் தல்பாக்கட்டின்னு சொல்லிட்டு தே ஹேவ் அ வெப்சைட். அண்ட் இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போர்ட்ஃபோலியோனா என்னன்னா, ஸோ இங்க லாகின் லாக் அவுட்டு அந்த மாதிரி எந்த விதமான ஆப்ஷன்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு இமேஜஸ் இருக்கு, போட்டோஸ் இருக்கு, அண்ட் அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் தே ஹேவ் அஸ் அ போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ என்னன்னா ஜஸ்ட் அவங்க கம்பெனியை பத்தி எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு இதுதான் எங்க கம்பெனி இவ்வளவு வருஷமா இருக்குன்னு சொல்லிட்டு தே ஆர் கிவிங் அஸ். சப்போ இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்னா என் வெப்சைட் எந்த விதமான மாற்றமும் அடைய போறது இல்லை. ஸோ இந்த வெப்சைட்டு நீங்க உலகத்துல இருந்து எந்த மூலையில இருந்து, இப்போ நீங்க நியூயார்க்ல இருந்து இல்ல ஆஸ்திரேலியால இருந்து இந்த வெப்சைட் நீங்க talpakatti.comனு அடிச்சாலும் உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வரப்போகுது. இதோட there is no option which is to log in. There is no option to submit any user information. ஸோ அப்போ இது ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லலாம். இது வெறும் ஒன் டயர் ஆர்கிடெக்சரே போதும். அப்படின்னா என்னன்னா ஒரு வெப் சர்வர் இஸ் எனஃப். வெப் சர்வர் அப்படின்றதுக்கு மீனிங் உங்களோட HTTPD, அப்பாச்சி HTTPD நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அண்ட் அப்பாச்சி HTTPDல வெறும் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் நம்ம ரன் பண்ணுவோம். HTML CSS JavaScriptனு சொல்லிட்டு வெறும் ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜ் மட்டுமே போதும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்லாம் கிரியேட் பண்றதுக்கு. So this is an example of a one tier architecture. அப்ப அதே மாதிரி இப்ப நம்ம தல்பாக்கட்டின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா we have ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் போதும், வேற பேக் எண்ட்ல எதுவும் தேவையில்லை. அதுவும் இந்த வெப்சைட்டும் இது ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட். ஜஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ மாதிரி நெட்ல ஹோஸ்ட் பண்ணா போதும். அண்ட் இதுக்கான அதிகமான டிராஃபிக்கும் வரப்போறது இல்லை. ஸோ யாரு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதிகமான டிராஃபிக்கும் வரப்போறது இல்லை. ஸோ இட்ஸ் அ ஸ்மால் ஸ்கேல், ரொம்ப ஸ்மால் ப்ராஜெக்ட். அண்ட் ஜஸ்ட் ஒரு வெப்சைட் மட்டும் பில்ட் பண்ணி கொடுத்தா போதும். தட்ஸ் இட். இதுதான் நம்மளோட ஒரு ஒன் ஆஃப் த கிளைண்ட், ஒரு ஸ்மால் ஸ்கேல் அப்ளிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே லிட்டில் பிட் கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் லெவல், இதுவும் ஸ்மால்ல தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரீன்ஸ் டெக்னாலஜி அப்படின்றதை நம்ம எடுத்துக்கோம். கிரீன்ஸ் டெக்னாலஜி அப்படின்றதை நம்ம என்ன பண்ணலாம்னா we'll take it as an example. இப்போ கிரீன்ஸ் டெக்னாலஜி அப்படின்றது தான் நம்மளோட ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோம். கிரீன்ஸ் டெக்னாலஜின்றது இட்ஸ் சாஃப்ட்வேர் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். ஆனா இவங்களுக்கும் ஒரு வெப்சைட் இருக்கு, கிரீன்ஸ் டெக்னாலஜிக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்லயும் அவங்க என்னென்னலாம் சொல்லித்தராங்கன்றது it's in the online. So அப்போ நான் greenstechnology.com அடிச்சாலே you can see I am getting this page. என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு அண்ட் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு they are giving a detailed list of them. ஸோ இப்போ நம்மளுக்கு மொத்த லிஸ்ட்டுமே இருக்கு. இப்போ நீங்க இதில் ஆன்லைன் க்ளோசஸ்ல போயிட்டு AWS அப்படின்னு கிளிக் பண்ணாலே you can see AWS ரிலேட்டடான கண்டென்ட், ஃபோட்டோஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஸோ here we have an example. ஸோ இப்போ this is completely online. So இப்போ இங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா so this is a website, you have a lot of things going on. இப்போ கான்டாக்ட் அப்படின்னு கொடுத்தாலும் இல்ல குவிக் என்கொயரின்னு கொடுத்தாலும் இங்க ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்றதுக்கு இங்க உங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஸோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணனா மீனிங் யூ கேன் கிவ் இன் யுவர் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், என்ன கோர்ஸ் என்ன பிரான்ச் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க டீடைல்ஸை கொடுத்து நீங்க சப்மிட்னு கொடுத்தா இந்த டேட்டா ஒரு இடத்துல போய் பத்திரமா ஸ்டோர் ஆகும். அப்ப எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும்னா உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ்ன்றது கண்டிப்பா தேவைப்படும். அப்ப அட்லீஸ்ட் யூ நீட் 2 tier. ஸோ 2 tier என்னன்னா வெறும் எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் இருந்தா பத்தாது. ஸோ எனக்கு ஃப்ரண்ட் எண்டோட ஒரு டேட்டா பேஸும் வேணும். ஸோ விச் இஸ் யூ கேன் பிக் அவுட் அ MySQL டேட்டாபேஸ் ஆர் Oracle, நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு DB பேக் எண்ட்ல இருக்கும். ஸோ இங்க நம்மளுக்கு லாஜிக்லாம் எதுவும் இல்லை. இது ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் தான், ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் தான். யார் இந்த பேஜை ஓப்பன் பண்ணாலும் இதுல அகெயின் லாகின் லாக் அவுட் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. லாகின் லாக் அவுட்லாம் கிடையாது. அண்ட் த வெப்சைட் இஸ் கோயிங் டு பி சேம். ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு என்னன்னா ஸோ ஹியர் திஸ் இஸ் த வெப்சைட் அண்ட் யூ வில் பி கெட்டிங் திஸ் அவுட்புட் ஃப்ரம் திஸ். ஆனாலும் யூசர் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றதுக்கு யூ நீட் அ டேட்டாபேஸ். ஸோ திஸ் இஸ் அ 2 tier ஆர்கிடெக்சர் அண்ட் இதுவுமே ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன். ஆனா இப்போ there is something called as dynamic application அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேக் எண்ட் லாங்குவேஜ் நமக்கு தேவைப்படும். ஸோ டைனாமிக் அப்ளிகேஷன் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அடிடாஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன், லெட் மீ டேக் அடிடாஸ் அப்படின்றதுனா ஸோ ADIDAS. ஓகே, அடிடாஸ்ன்றதை நான் என்ன பண்றேன், லெட் மீ டேக் இட் அஸ் an example. ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் மை வெப்சைட். ஆனா இங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வெப்சைட் ஓப்பன் பண்ணோம்னா யூ வில் கெட் அ ஸ்டாட்டிக் கண்டென்ட் தான்.
ஸ்டாட்டிக்னா here you will have some products, you will have some shoes which they'll display. So இதெல்லாம் ஸ்டாட்டிக் கண்டென்ட். அண்ட் இதுவும் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி the prices will be differing, but it's a website. ஆனா இங்க even though this is a static content, photos, images எல்லாம் இருந்தாலுமே there is something called as user login. நீங்க என்ன பண்ணலாம்னா லாகின் பண்ணலாம். அப்ப ஃப்ரண்ட் எண்டும் இருக்கு, ஃப்ரண்ட் எண்ட்ல உங்களோட இமேஜஸ், போட்டோஸ் எல்லாமே இருக்கு, பின்னாடி ஒரு டேட்டா பேஸும் இருக்கு. ஆனா அந்த டேட்டா பேஸ்ல யூசர் இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப நீங்க அவங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட இந்த பேஜ் டைனமிக்கா மாறும். மீனிங் இப்ப நான் இந்த விஷ் லிஸ்ட் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு எந்த விஷ் லிஸ்ட்டுமே கிடையாது. ஆனா ஆஃப்டர் ஐ லாகின் பண்ண அப்புறம் அதே விஷ் லிஸ்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு நான் லாகின் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸ் எல்லாம் என்னோட விஷ் லிஸ்ட்ல காமிக்கும். இல்ல நான் இதுக்கு முன்னாடி நான் வேற ஏதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாலோ, இல்ல நான் ஏதாவது கார்ட்ல நான் வச்சிருந்தாலோ, இல்ல பேக்ல வச்சிருந்தாலும் அது எனக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகுது. அண்ட் யூசர் லாகின் பண்ண உடனே யூசரோட ப்ரிஃபரன்சஸ், அவரோட விஷ் லிஸ்ட், அவரோட கார்ட் இன்ஃபர்மேஷன், அவரோட ஆர்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோட வெப் பேஜ்ல லோட் ஆயிடுது. அப்ப என்னோட டேட்டா பேஸ்ல இருந்து யூசர் லாகின் அப்படின்னா மீனிங் ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ஒரு இமெயில் ஐடி நான் செக் பண்றேன். ஸோ ரேண்டமா ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுத்து இஃப் ஐ கிவ் ரேண்டம் சம்திங், எனக்கு என்ன ஆகும்னா கண்டினியூன்னு கொடுத்தோன்னே இப்படி ஒரு இமெயில் ஐடி டேட்டா பேஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா பாஸ்வேர்ட் அடிக்க சொல்லும், இல்லைன்னா இல்லை. அப்போ டேட்டா பேஸ்ல இருக்கா இல்லையான்றது எப்படி செக் பண்றாங்க? ஸோ அதுக்கு என்ன? ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு பேக் எண்ட் லாங்குவேஜ்ன்றது தேவைப்படும். அதுலதான் உங்களோட வெப் லாஜிக் எல்லாமே. ஸோ நீங்க உங்க வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகணும், ஸோ என்னென்னலாம் செக் பண்ணணும்ன்றது எல்லாமே வெப் லாஜிக்லாம் இருக்கும். அப்போ அதுக்கு யூ நீட் ஆப் சர்வர். ஸோ ஆப் சர்வர் விச் கேன் ரன் அ ஜாவா ஆர் பைத்தன் ஆர் PHP பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்போ திஸ் இஸ் அ 3-tier ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா ஒரு வெப் சர்வர், ஒரு ஆப் சர்வர், ஒரு டேட்டா பேஸ் மூணுமே இருந்துச்சுன்னா அப்போ இந்த 3-tier ஆர்கிடெக்சர் டயக்ராம் எப்படி இருக்கும்? ஸோ ஹவு வில் இட் லுக் லைக் அப்படின்னா, நம்ம AWSலயே நீங்க இந்த 3-tier ஆர்கிடெக்சர் டயக்ராமே பார்த்திருப்பீங்க. AWS சர்வீசஸ்லயுமே நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா யூ வுட் ஹவ் ஹோஸ்டட் இட் ஆஸ் வெல். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ஒரு டயக்ராம் இருக்கு. ஸோ இதுல யூ ஹேவ் யுவர் Route 53 which goes to your CloudFront goes to your load balancer. அந்த லோட் பேலன்சர்ல உங்களோட வெப் சர்வர் இருக்கு, ஒரு இன்டர்னல் லோட் பேலன்சர் வழியா உங்க ஆப் சர்வருக்கு போகும், ஆப் சர்வர் உங்க டேட்டா பேஸ்க்கு போகும். அப்போ மொத்தமா இங்கே 3 லேயர் இருக்கு. So these 3 layers are called as your 3-tier application அப்படின்னு சொல்லலாம். So இந்த 3-tier application சொல்றோம், and it is also called as monolithic architecture. இப்போ 3-tier ஓகே, அது என்னங்க மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்? ஏன்னா இங்க நம்ம இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் என்ன, டைனாமிக் அப்ளிகேஷன்னா என்ன, அண்ட் டயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு. ஸோ இப்போ ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ல there is something called as monolithic architecture. ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஸோ வாட் டஸ் திஸ் மீன் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், we are going to focus on. அண்ட் டைனாமிக் அப்ளிகேஷன்லயே கம்ப்ளீட் டைனாமிக்ல இருக்கு. கம்ப்ளீட் டைனாமிக்னு என்னன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாமே கம்ப்ளீட் டைனாமிக். ஸோ கம்ப்ளீட் டைனாமிக்னா மீனிங் இப்போ நம்ம அடிடாஸ்ன்ற பேஜ் ஓப்பன் பண்ணா கூட அட்லீஸ்ட் யூ ஹேவ் அ ஃப்ரண்ட் எண்ட். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல யூ வில் ஹேவ் ஃபோட்டோஸ், யூ ஹேவ் இமேஜஸ், யூ ஹேவ் தீஸ் ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஐ சர்ச் ஃபார் ஃபேஸ்புக் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் இட் வில் டெல் மீ டு டு அ லாகின். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் இட் வில் ஆஸ்க் மீ ஃபார் அ லாகின். இட்ஸ் கம்ப்ளீட் டைனாமிக். உங்களோட யூசர் ப்ரிஃபரன்சஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பேஜஸை நீங்கள் லைக் பண்ணது வச்சு தான் யுவர் என்டையர் ஃபேஸ்புக் பேஜ் வில் பி டிஸ்பிளேட். ஸோ அப்போ இட்ஸ் கம்ப்ளீட் டைனாமிக் அப்ளிகேஷன். இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நமக்கு சோஷியல் மீடியா சைட்ஸ் எல்லாமே, சில வெப்சைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் டைனாமிக்காக தான் இருக்கும். ஸோ நவ் இப்போ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்னா என்ன? ஸோ வாட் டஸ் இட் மீன்? இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், பட் வாட் டஸ் திஸ் மீன்? ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பெயின் டயக்ராம் நான் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பெயின் டயக்ராமில் ஸோ வாட் ஐ ஹேவ் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஸோ திஸ் இஸ் மை சர்வர். ஸோ இதுதான் என்னோட EC2 மிஷின். ஸோ இந்த EC2 மிஷினில் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கோடை டிப்ளாய் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே திஸ் இஸ் மை EC2 மிஷின். ஸோ திஸ் இஸ் மை EC2 மிஷின். அண்ட் இதில் நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் HTTPD. அண்ட் HTTPDயில் நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு டிப்ளாய் மை கோட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், HTTPD இன்ஸ்டால் பண்றேன். அண்ட் HTTPD என்னோட மெஷின்ல இன்ஸ்டாலேஷன் ஆயிருச்சு. ஸோ நான் HTTPD இஸ் இன் மை மெஷின், இன்ஸ்டாலேஷன் இஸ் ஓவர். என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் அகைன் HTTPD இன்ஸ்டால் பண்ணா இந்த EC2 மெஷின்ல எனக்கு அகைன் இன்ஸ்டாலேஷன் ஆகுமா?
எம் இன்ஸ்டால் HTTPD கொடுத்துட்டு இன்ஸ்டாலேஷன் ஆயிருச்சு. திருப்பி எம் இன்ஸ்டால் HTTPD கொடுத்தா இன்னொரு HTTPDன்ற சாஃப்ட்வேர் உள்ள வருமா? எஸ் ஆர் நோ? நோ. சூப்பர். So it doesn't work that way. So அப்ப நம்ம ஒரு மெஷின்ல ஒரு HTTPD தான் நம்மளால இருக்க முடியும். அப்ப எனக்கு உள்ள இன்ஸ்டாலேஷன் ஆகாது. அப்போ ஒரே ஒரு EC2 மெஷின், ஒரே ஒரு இதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுல நம்ம கோட் பிளேஸ் பண்றோம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா ரியல் டைம்ல நம்ம ஒரே ஒரு சர்வரை நம்பி இருக்க மாட்டோம். ஸோ வி வாண்ட் டு டிபெண்ட் ஆன் ஒன்லி ஒன் சர்வர். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அது ஒரு மல்டிபிள் சர்வரை இதுவே நம்ம மல்டிபிள் இன்ஸ்டன்சஸா நம்ம கிரியேட். அந்த மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் நமக்கு ரன் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா we will be keeping a load balancer in front of it. ஏன்னா இந்த எல்லா மிஷினுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா டிராஃபிக் நம்மளுக்கு ஈக்குவலா நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், we will keep a load balancer and we will route the traffic between these load balancers. Okay, so this is how things work. So we are routing the traffic between the EC2 machines, and this is going to be a load balancer. Let me put that in a different color. Okay, so இதான் நம்மளோட load balancer, LOADBALANCER. Okay, so நம்ம load balancer வச்சுக்கோம், traffic route ஆகும். அண்ட் லோட் பேலன்சர்ன்றது இட்ஸ் நம்ம அது ஒரு டிஎன்எஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். அண்ட் ரியல் டைம்ல நம்ம டிஎன்எஸ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஸோ தென் வாட் வி வில் டூ இஸ், ஸோ வி வில் பி யூசிங் Route 53 அப்படின்னு ஒரு சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணி AWSல இருந்து. ஸோ வி கேன் யூஸ் Route 53 சர்வீஸ். ஸோ Route 53 ஒரு சர்வீஸ்ல வி வில் பி அகைன் a different color. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா we are going to use Route 53. ஸோ R53 அப்படின்னு ஒரு சர்வீஸ்ல நம்மளோட டொமைன் நேமை நம்ம மேப் பண்ணிக்கலாம். ஸோ டொமைன் நேமை மேப் பண்ணிட்டு அண்ட் we will be attaching it with our load balancer. Done. ஸோ நம்ம லோட் பேலன்சர்ல நம்ம அதை அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ Route 53 will go your request to load balancer will route your request to your EC2 machine. இதுதான் நம்ம யூஸ் பண்ண கான்செப்ட். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு இப்போ if you require you can keep a database at the back end. இது 1-tier ஆர்கிடெக்சர். ஸோ அப்போ 2-tier ஆர்கிடெக்சரா மாத்துறதுக்கு யூ கேன் கீப் அ டேட்டாபேஸ் பிஹைண்ட் த சீன். அதுல ஒரு பிரைமரி டேட்டாபேஸ், இன்னொன்னு ரெப்ளிகா டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ திஸ் யுவர் பிரைமரி அண்ட் தட்ஸ் யுவர் ரெப்ளிகா. சப்போஸ் பிரைமரி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரெப்ளிகா அதோட இடத்த பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல் யுவர் மெஷின்ஸ் வில் பி கனெக்டட் டு திஸ் பிரைமரி. ஸோ ஆல் மை மெஷின்ஸ் ஆர் கனெக்டட் டு த பிரைமரி அண்ட் திஸ் பிரைமரி இஸ் கனெக்டட் வித் யுவர் ஸோ இப்போ என்னோட டேட்டாபேஸ். ஸோ திஸ் இஸ் அ 2-tier ஆர்கிடெக்சர். ஏன்னா நம்மளுக்கு ஒரு RTS, மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ். ஓகே, டன். ஸோ இப்போ இது ஒரு ரஃப் டயக்ராம். ஸோ ரஃப் டயக்ராம் என்னன்னா நம்ம ஒரு 2-tier ஆர்கிடெக்சர், இதுக்கு பேரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்னா என்னது, வாட் இஸ் திஸ் மீனிங்? ஸோ இப்போ நம்ம இப்படி ஒரு ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணி நம்ம இதில் டிப்ளாய் பண்றோம்னா திஸ் இஸ் மோனோலித்திக். மோனோலித்திக்னா என்னன்னா, நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்டா உங்களோட சர்வர் மேல டிப்ளாய் பண்ணீங்கன்னா, உங்களோட சர்வர்னா ஆன் ப்ரிமிஸா இருக்கலாம், கிளவுட் EC2வா இருக்கலாம். ஸோ டைரக்டா ஆன் டாப் ஆஃப் யுவர் EC2 மெஷின் ஆர் டைரக்ட்லி ஆன் டாப் ஆஃப் யுவர் VM வர்ச்சுவல் மெஷின். ஸோ ஆன் ப்ரிமிஸா இருந்தாலும் அங்க டிப்ளாய் பண்ணீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அ, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸோ நமக்கு மோனோலித்திக். So for example, let us take an example. Let's take an understanding. So monolithic architecture na enna, adula நம்ம எப்படி மைக்ரோ சர்வீஸ் நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்றத நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் what is the problem which we are facing in monolithic architecture அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல how micro service works, how serverless works அப்படின்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த செக்மெண்ட்ல we'll check it out as an example. So how we are deploying and how we are managing அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ சர்வீஸ்னா என்ன அப்படின்னு. ஸோ இப்போ so this is a monolithic architecture. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் let's take same. இப்போ நம்ம அடிடாஸ்ல இல்லைன்னா SBI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம SBI அப்படின்றத நம்மளோட கிளையண்ட். ஸோ SBIன்ற கிளையண்ட்டுக்காக நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ இப்போ let's go back few years back. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா SBIன்ற ஒரு ப்ராஜெக்ட்ல தான் நம்ம ஒர்க் பண்றோம். அண்ட் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let's say 2010 அப்படின்னு வச்சுக்கோம். 2010 நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, ஸோ என்னோட SBI ப்ராஜெக்ட்டுக்கு கோடு 50,000 லைன்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன்றனால 50,000 லைன்ஸ் எனக்கு ஒரு வார் ஃபைலா பில்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் பில்டிங் அஸ் அ வார் ஃபைல். அண்ட் அந்த வார் ஃபைலோட சைஸ் என்னன்னா இட்ஸ் let's say 500 MB ஒரு வார் ஃபைல். இதுதான் 2010.
லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வார் ஃபைலை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட ஆப் சர்வர்ல நம்ம டிப்ளாய் பண்ணிட்டா நம்ம வேலை ஓவர். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங். பட் ஆனால் when the years keep on going, the project will also keep on bigger. The number of customers all over the world will also keep on bigger. So meaning nammalukku ipo for example, let's take an example. So let's take 10, 12, 14, 16, 18, 20 and let's say 2022. So for example, so every 2 years நம்ம கேப் கொடுப்போம். ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு என்னன்னா the people won't be so they will be actively working. So 100,000, next 200,000, next let's say 500,000, next 750, and let's say 1 million and 2 million. For example, because when the company is getting bigger, the number of developers will also get bigger exponentially. So இப்போ என்னோட ஒரு கம்ப்ளீட் பேங்கிங் டொமைனோட பேக் அண்ட் அப்ளிகேஷனே நம்மளுக்கு இந்த ஸ்பேன் ஆஃப் 12 இயர்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா 12 இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னா கண்டிப்பா டீமும் பெருசா ஆயிட்டே போவாங்க. இயர்ஸ் போக போக நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடுமே கூடிக்கிட்டே தான் போகும். இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் இஸ் இன்க்ரீசிங். ஏன்னா நம்ம ஒரு ஆன்லைன் எஸ்பிஐ அப்படின்னு ஒரு வெப்சைட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் எடுத்தோம்னா யூ கேன் see பேங்க் அப்படின்றது நிறைய இருக்கு. ஸோ இப்போ மோர் யூஸ்ஃபுல் லிங்க்னு பார்த்தீங்கன்னாலே அவன் என்னென்னலாம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இது மேல நம்மளுக்கு சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்லயுமே நம்மளுக்கு என்ன இருக்கும்னா there is a different services. பாண்டு, எம்கேஸ், என்பிஎஸ், யூனிபே, லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுல இன்னும் டிஃபரன்சஸ். இதுலயே நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய லிங்க்ஸ், நமக்கு இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஒரு ஆன்லைன் எஸ்பிஐல இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லிங்க், ஒவ்வொரு செட் ஆஃப் கோட் நம்மளுக்கு என்ன போகும்னா we'll be going it. So we'll be going to that. So this, so what is this அப்படின்னா, so this is என்னோட size of code is getting bigger, lot of features உள்ள வரனால அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்னா 500 MB அப்படின்றது ஒரு நம்மளுக்கு 1 GB ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இட் வில் பிகம் 2 GB and next it will become 5 GB. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபா தான் சொல்றேன். ஸோ 5 GB and keep on going 7.5 GB and let's say 10 and 20 for example-காக. So because my number of lines of code is getting bigger. So number of lines of code is getting bigger. So அப்ப என்னோட வார் ஃபைலுமே நம்மளுக்கு it's getting bigger and bigger. நம்ம நிறைய கோடு, நிறைய பிளகின்ஸ், டிபெண்டன்சிஸ் எல்லாம் உள்ள வரும்போது கண்டிப்பா என்னோட கோடுன்றது பெருசா இருக்கும். அப்ப இவ்வளோ பெரிய ஜிபி ஆஃப் ஃபைல், ஸோ 2 GB 3 GB ஃபைலை நம்ம அப்படியே போய் டிப்ளாய் பண்ணும்போது இட்ஸ் டிஃபிகல்ட் டு மேனேஜ் அண்ட் பில்ட். ஸோ அப்போ நமக்கு இப்போ 2 million lines of code and 20 GB of war ஃபைலை நம்ம எடுத்துட்டு போய் நம்ம டிப்ளாய் பண்றோம்னா there will be lot of limitations. டீம்ல நம்மளுக்கு என்ன இருக்கும்னா there will be lot of limitations. ஸோ இப்போ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்னா இதுதான். ஸோ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்னா என்னன்னா உங்களோட கோடை மொத்தமா பண்டில் பண்ணி, நீங்க எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் கோட் வச்சிருந்தாலுமே மொத்தமா அதை பண்டில் பண்ணி ஒரு சிங்கிள் வார் ஃபைலா கிரியேட் பண்ணி அந்த வார் ஃபைல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஆப் சர்வர்ல அப்படியே போய் டிப்ளாய் பண்ணிடுவீங்க. அதுதான் நம்மளோட மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். டேட்டாபேஸ்ல உங்க டேட்டாபேஸ் இருக்கும், உங்களோட ஆப் சர்வர்ஸ்ல உங்க வார் ஃபைல், டாம் கேட்ல உங்க வார் ஃபைல் ரன் ஆகும். வெப் சர்வர் HTTPDல உங்க HTML, CSS, JavaScriptன்ற உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் நம்மளுக்கு என்ன ஆகும்னா it will be running it on the front end side. So இதுதான் நம்மளோட so this is how your web application works. Okay. So இப்போ this is a monolithic architecture. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ், இந்த டிஸ்அட்வான்டேஜ் எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது, ஸோ ஹவு வி கேன் ஓவர் கம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், we are going to have a look into it as a microservice architecture, and there is also something called a serverless. அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியாவும் தரேன், ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும். So we have something called as microservice architecture, and we also have something called as serverless architecture. Okay. So இப்போ மோனோலித்திக், மைக்ரோ சர்வீஸ், சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் 3 types of நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா 2 types of ஆர்கிடெக்சர் நம்ம பிக்சருக்குள்ள வருது. நம்ம இதுல மைக்ரோ சர்வீஸ் தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ண போறோம் இன் டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ். சர்வர்லெஸ்னா என்னன்னு சொல்லிட்டு I'll give you an idea. அப்போ மோனோலித்திக்னா என்னன்னா we are using services like EC2, Route 53, load balancer, auto scaling group and EC2 machines, RDS, இந்த மாதிரி நம்ம சர்வீசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி we are creating an architecture. So this is monolithic. So அப்போ இதுவும் நமக்கு இங்க இருக்கிற டயக்ராம் ஒரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் தான். So monolithic architecture, ARCHI.
TACTURE மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, ஸோ வாட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் மைக்ரோ சர்வீஸ் போறதுக்கு முன்னாடி எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் so far? No sir. That's clear. No bro. No sir. Okay, super. Hello sir. Hello மித்ரன். சொல்லுங்க. ஒரு சின்ன டவுட் எனக்கு. ஓகே தான், இதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன், இந்த என்விரான்மெண்ட்டை பத்தி ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா. அதெல்லாம் ப்ராஜெக்ட் குள்ள போன அப்புறம் தாங்க டெவ் கியூஏ அதெல்லாம். இப்போதைக்கு அதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட் நமக்கு அது மேலே அதோட அது மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் டிசைட் பண்ண அப்புறம் தான் அதுக்குள்ள எல்லாம் போவாங்க. ஸோ மைக்ரோ சர்வீஸ் வரல சார், இப்போதைக்கு அது என்விரான்மெண்ட் அதுக்குள்ளே வராது. ஓகே ஓகே சரி. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ், ஸோ we have seen ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ we have seen an example of what is monolithic அப்படின்னா என்னோட மொத்த ஆப்ளிகேஷனையும் மொத்தமாக பில்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், we are going to create அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதுக்கு மேல, ஸோ இப்போ இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ வாட் we are going to do அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சருக்கு முக்கியமானது என்னன்னா டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ். ஸோ நீங்க டாக்கர் கிளாஸ் நீங்க ரிவைஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷனுக்கும் தேவைப்படாது, ஆனா டே 3ல இருந்து கண்டிப்பா தேவைப்படும். சரி, நெக்ஸ்ட் செஷன் வந்து குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் கிரியேஷன் தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். டே 3ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா we will be focusing on how do you so day 3ல we'll focus on the Kubernetes topics. அப்ப நமக்கு டாக்கர் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அப்ப இந்த நெக்ஸ்ட் 2-3 days டைம்குள்ள ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ரிவைசிங் டாக்கர் டாபிக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ வாட் வில் டு இஸ் we will talk about what is டாக்கர், டாக்கர்னா என்ன அப்படின்ற பேசுவோம். ஸோ டாக்கரோட அட்வான்டேஜ் என்ன, அண்ட் இதனால நம்ம மைக்ரோ சர்வீஸ்ன்ற ஆர்கிடெக்சர் எப்படி நம்மளுக்கு ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை நம்ம கொஞ்சம் லெஃப்ட்ல வச்சுட்டு லெட்ஸ் டாக் அபவுட் மைக்ரோ சர்வீஸ். MyCRO SCRVIC மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். எஸ் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டேக் வெறும் டாக்கர் மட்டும் எடுத்துப்போம். அதுக்கடுத்து நம்ம குபர்னெட்டிஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டாக்கர். ஸோ அகெயின் இது ஒரு என்னோட EC2 மெஷின், இது என்னோட EC2 மெஷின். ஸோ இப்போ டாக்கர் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியே தான், உங்க EC2 மெஷின்ல நீங்க டைரக்டா HTTPDன்றதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதை என்ன பண்ணும்னா உங்க மெஷின் ஃபுல்லாவே HTTPDன்ற சாஃப்ட்வேர் உள்ள வந்துருச்சு. இப்போ அகைன் நீங்க install HTTPD கொடுத்தா அகைன்லாம் இன்ஸ்டாலேஷன்லாம் ஆகாது. அகைன் இட் won't be installing in your machine. So that won't happen again. So அப்போ நம்ம என்ன பண்ணணும், so what we are going to do, so again உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன்லாம் ஆகாது. So now what we are going to do அப்படின்னு கேட்டீங்கன்னா, so we are going to use டாக்கர்ன்ற ஒரு டெக்னாலஜி. டாக்கர்ன்றது என்னன்னா, இட் வில் கிரியேட் அ கண்டெய்னர்ன்றது ஒரு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட். அப்ப மீனிங் என்னோட EC2 மெஷினுக்குள்ளேயே நான் ஒரு குட்டியா ஒரு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட் நான் கிரியேட் பண்றேன். ஸோ ஒரு குட்டி ஸ்பேஸ், அதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் மை HTTPD. ஸோ இதுக்குள்ள ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் HTTPDன்றது இதுக்குள்ள இன்ஸ்டால் பண்றேன். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரே EC2 மெஷினுக்குள்ள ஐ கேன் ஹோஸ்ட் மல்டிபிள் HTTPDs. ஸோ எத்தனை வேணுமோ ஐ கேன் ஹோஸ்ட். So I can host multiple HTTPD. ஒன்னொன்னுக்குள்ளேயும் I can also have different content as well. So அப்ப HTTPD மட்டும் இல்லாம Tomcat, JBoss சொல்லி என்ன அப்ளிகேஷன் வேணாலுமே என்னால ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டு அந்த கண்டெய்னருக்குள்ள அந்த அப்ளிகேஷன் என்னால ரன் பண்ண முடியும். So this is an advantage of using Docker. So Docker அப்படின்னு நம்ம யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம Docker யூஸ் பண்றதுனால this is the main advantage. We can run multiple containers inside a single EC2 machine. So this is what the main advantages. நார்மல் மோனோலித்திக்ல ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஒரு வாட்டி தான், உள்ள வேற எதுவும் ரன் பண்ண முடியாது. ஆனா டாக்கர்ன்ற டெக்னாலஜி உள்ள வந்தனால கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணி உள்ள நீங்க ரன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இதனால வாட் இஸ் திஸ் மைக்ரோ சர்வீஸ், இது நம்மளுக்கு எப்படி அட்வான்டேஜா வருது அப்படின்னு நம்ம பேசலாம். இப்போ நான் SBI அப்படின்றது வந்து ரொம்ப பெருசு.
பேங்கிங் டொமைன் இட்ஸ் வெரி பிக், இட்ஸ் வெரி ஹியூஜ். அப்போ நான் என்ன பண்றேன், எஸ்பிஐன்றது நம்ம எடுத்துக்கிறதுக்கு பதில நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்னா வில் டாக் அபவுட் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஜொமேட்டோ அப்படின்றத எடுத்துக்கோம். ஏன்னா ஜொமேட்டோன்றது எல்லாருக்குமே புரிஞ்ச விஷயம். ஜொமேட்டோவும் இட் வாஸ் ரிலீஸ்ட் இன் 2016 or 17 or somewhere I guess. பட் ஆனால் அதுவுமே ரொம்ப பெருசாயிடுச்சு, நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள வந்துட்டான். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த ப்ராஜெக்ட் மட்டும் நான் எடுக்கிறேன். இப்போ கரண்ட் ஸ்டேட் என்னன்னா 2 million lines ஆஃப் கோடு 20 GB எனக்கு வார் ஃபைல் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த மொத்த கோடையும் மொத்தமா பண்டில் பண்ணி மொத்தமா பில்ட் பண்ணா இட்ஸ் டிஃபிகல்ட். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to divide this code into smaller subcomponents. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா என்னோட ஜொமேட்டோவை நான் குட்டி குட்டி சப்காம்பனண்டா டிவைட் பண்ண போறேன். எப்படி டிவைட் பண்றேன்னா லெட்ஸ் டேக் வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளா டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜொமேட்டோன்ற ஆப்பை ஓப்பன் பண்ண உடனேயே ஃபர்ஸ்ட் உங்க ஜொமேட்டோன்ற ஆப் ஓப்பன் பண்ணணும்னு என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் சர்ச் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஸோ ஜொமேட்டோன்ற அப்ளிகேஷனுக்குள்ளேயே நம்ம குட்டி குட்டியா நம்ம அந்த ஜொமேட்டோவை குட்டி குட்டியா டிவைட் பண்ண போறோம். ஒரு அப்ளிகேஷனை we are going to divide into smaller components. So இதெல்லாமே developers divide பண்ணிருவாங்க, you don't have to worry, but every component we are going to divide it. Okay, so இப்போ நம்ம ஜொமேட்டோன்ற ஆப் நமக்கு என்ன பண்றோம்னா we have something called as search application அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். So we have a search app. And இப்போ next நம்ம என்ன பண்றோம்னா so we have a search application and search என்னன்னா எல்லா உங்களோட கரண்ட் லொகேஷனோட நியர்பை ரெஸ்டாரண்ட் எல்லாமே காமிக்கும். ஸோ இப்போ நம்மளோட கரண்ட் ஏரியால இருந்து சுத்தி ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு வருது. இப்போ இதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் பிடிச்சிருக்கு, லெட்ஸ் சே KFC அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் பிடிச்சிருக்கு. ஸோ ஆர் கிளிக்கிங் ஆன் தட் ரெஸ்டாரண்ட். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் உடனே ஸோ ஆஃப்டர் கிளிக்கிங் ஆன் தட் ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு உள்ள அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள போகும். அப்போ திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் உங்களுக்கு ஆர்டர் அப்ளிகேஷன். ஸோ அப்போ நீங்க அந்த ரெஸ்டாரண்ட் கிளிக் பண்ணோன்னே ஒரு செகண்ட் லோட் ஆகும். ஏன்னா நம்ம சர்ச் ஆப்ல இருந்து ஆர்டர் அப்ளிகேஷனுக்கு போறோம். ஆர்டர் அப்ளிகேஷன் நம்மளுக்கு என்ன வரும்னா அந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மெனு ஐட்டம்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஒன்னொன்னு எவ்வளவு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு டிஸ்பிளே வரும். அந்த டிஸ்பிளே வந்தோடனே நீங்க அதில் என்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு ஒரு 2 பக்கெட் ஐ நீட் 2 பாப்கார்ன் மாதிரி யூ வில் செலக்ட் ஆல் யுவர் திங்ஸ் அண்ட் தென் யூ வில் கோ டு யுவர் செக் அவுட். ஸோ செக் அவுட் அப்ளிகேஷன் என்னன்னா யூ ஹாவ் your product ready in your cart and now you want to pay. ஆனா இந்த பேமெண்ட்ன்றது நீங்க டைரக்டா ஜொமேட்டோக்கு பே பண்ண மாட்டீங்க. நடுவில் நம்மளுக்கு என்ன இருப்பாங்கன்னா பேமெண்ட் கேட்வே அப்படின்லாம் இருக்கு, பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்க டைரக்டா யூ வாண்ட் ப்ரொவைட் மணி டு யுவர் ஜொமேட்டோ, நடுவில் நிறைய இருப்பாங்க, ரேசர் பே, டெக் பே, பேயூ, லேசி பே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேமெண்ட் கேட்வேஸ்லாம் இருக்கு. நீங்க டைரக்டா ஒரு பேமெண்ட் கேட்வேக்கு தான் நீங்க பே பண்ணுவீங்களே. ஸோ இப்போ பேமெண்ட் கேட்வே இந்தியா அப்படின்னு போட்டோம்னாலே there will be lot of payment gateways, Razor Pay and Cash Free, Builders, PayU, Citrus அப்படின்னு சொல்லிட்டு will have a lot of payment gateways. ஸோ இப்போ பேமெண்ட் கேட்வேன்றது என்னன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஜொமேட்டோக்கும் நம்மளுக்கும் நடுவில் ஒருத்தர் வருவார். அவர் தான் நம்ம என்ன பண்ணுவார்னா நம்ம கிட்ட இருந்து காசை வாங்கி அந்த காசு ஜொமேட்டோ கிட்ட கொடுப்பார். சப்போஸ் நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கும் போது ஏதாவது டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த மணியை ரிட்டர்ன் பண்றதும் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். கரெக்டா மணி வாங்கி கொடுக்கறது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜொமேட்டோ கிட்ட மணி வந்துருச்சுன்னு சொல்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது எல்லாமே பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேமெண்ட் கேட்வே வந்து ஆன்லைன் பேமெண்ட் எனேபிள் பண்றதுக்காக யூ வில் ஹேவ் பேமெண்ட் கேட்வேஸ். ஸோ இந்தியாவில் நமக்கு இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் கேட்வேஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மணி பே பண்ணும்போது நீங்க எது வழியா பே பண்றீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பார்ப்போங்க. தேர் ஆல் பேமெண்ட் கேட்வேஸ். ஓகே, ஸோ இப்போ வாட் வி ஆர் டூயிங் இஸ் ஸோ நம்ம ஒரு செக் அவுட் ஆப்ன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் கேட்வேயோட இன்டெகிரேட் ஆயிருக்கும். அதுல உங்களுக்கு கஸ்டமர் பே பண்ணுவாங்க, அது ஜொமேட்டோக்கு என்ன ஆயிரும்னா இட் வில் டிரான்ஸ்ஃபர் தட் மணி டு தட் ஜொமேட்டோ பேங்க். ஓகே, டன். ஸோ இப்போ நமக்கு செக் அவுட் ஆப்ல பேமெண்ட் கேட்வே சாட்டிஸ்ஃபைடு, ஓகே சக்சஸ் அப்படின்னு வந்த உடனே நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம செக் அவுட் ஆப் நம்ம பேமெண்ட் கேட்வே வந்த உடனே அண்ட் சக்சஸ்ன்னு வந்தோடனே ட்ராக்கிங் அப்ளிகேஷன் ஒரு புதுசாக ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணோம். ஸோ அது லைக் 2-3 years பேக் முன்னாடி கிடையாது. என்னன்னா நம்மளுக்கு இப்போ பே பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஃபுட்டு டெலிவர் ஆகும் அப்படின்ற மெசேஜ் தான் வரும். இப்போ ஜெப்டோலாம் அப்படிதான் இருக்கு. ஜெப்டோல்னா யூ வில் ஹேவ் லைக் ஆர்டர் இஸ் பிளேஸ்ட், யுவர் டெலிவரி பார்ட்னர் வில் ரீச் யூ இன் நெக்ஸ்ட் 20 minutes அப்படின்னு தான் காமிக்கும். ஆனா ஜொமேட்டோல அப்படி இல்லை. ஒரு கூகுள் மேப் ஓப்பன் ஆகி அதுல லைவ் லொகேஷன், டிரைவர் எங்க இருக்காங்க, அவர் வரதுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த லைவ் லொகேஷனவே நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அதை வச்சு கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை வேர் த டிரைவர் இஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு.
நம்மளுக்கு ஜொமேட்டோலேயே யூ கேன் ஆர்டர் கிராசரிஸ், தெர் இஸ் ஜொமேட்டோ ரிவார்ட்ஸ், கிரெடிட் கார்டே ஜொமேட்டோ ப்ரொவைட் பண்றோம், அண்ட் தெர் இஸ் அ லாட் அண்ட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். டைன் அவுட்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்னும் ஃபீச்சர்ஸ். நம்ம இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு 4 இதை டிவைட் பண்றோம். இதான் என்னோட ஜொமேட்டோ ஆப். இதை நான் 4 டிவைட் பண்ணியிருக்கேன். So what you will do is you will divide this entire code. So 2 million lines of code. What you will do is you will divide it. So 600,000 search app, or 500,000 order app. Next or 400,000 எனக்கு checkout app. Next another 500,000 எனக்கு tracking app. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம்னா டிவைட் பண்ணிக்கணும். அப்ப என்னோட 2 million lines of code I'm dividing it. இதை இன்னும் சப்டிவைட் பண்ணலாம். மீன்ஸ் சப்டிவைட்னா இன்னும் குட்டி குட்டியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இப்படி குட்டி குட்டியா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ யூ வில் பி சர்ச் அப்ளிகேஷனுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு 600 MBக்கு ஒரு வார் ஃபைல், அண்ட் ஆர்டர் அப்ளிகேஷனுக்கு செப்பரேட்டா 500 MBக்கு ஒரு வார் ஃபைல், அண்ட் செக் அவுட் அப்ளிகேஷன் வில் ஹேவ் 400 MB வார் ஃபைல், அண்ட் ட்ராக்கிங் அப்ளிகேஷன் வில் ஹேவ் அ செப்பரேட் 500 MB வார் ஃபைல். ஸோ வார் அப்படின்றது .var அப்படின்றது ஃபைலோட ஃபார்மேட். ஓகே, அப்போ என்னோட மொத்தமா ஒரே கூட மொத்தமா பில்ட் பண்ணி என்னோட சர்வர்ல நான் டைரக்டா டிப்ளாய் பண்றதுக்கு பதில இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஐ ஹாவ் கிரியேட்டட் அ சர்ச் அப்ளிகேஷன், ஆர்டர் அப்ளிகேஷன், என்னோட அப்ளிகேஷனை சப்டிவைட் பண்ணி அதுல ஐ எம் பில்டிங் தீஸ் வார் ஃபைல்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். ஸோ லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி ஒரு EC2 மிஷின் நான் பிக் பண்ணிக்கிறேன். இது மோனோலித்திக் ஆர்கிடெக்சருக்கான ஒரு டயக்ராம். Let's take an EC2 machine. So this is my EC2 machine. So this is my EC2 machine. இதுல நான் என்ன பண்றேன், அதே மாதிரியே let me write some things. So first we have search application. So search application. அதே மாதிரி let's take we have order application. அதே மாதிரி we have checkout application. அதே மாதிரி we have tracking application. Okay. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா we are dividing it. ஸோ எப்படி நான் டிவைட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ திஸ் இஸ் மை EC2 மிஷின். இதான் என்னோட EC2 மிஷின். ஆனா இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டாக்கர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டாக்கர்ன்னு நம்மளுக்கு என்ன வருதுன்னா உள்ள வருது. ஸோ இப்போ டாக்கர் உள்ள வந்தனால ஐ கேன் கிரியேட் கண்டெய்னர்ஸ். இப்போ நான் கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியும். அப்ப ஒரு மிஷின்ல இதுக்கு முன்னாடி ஒரு டாம்கேட் தான் ரன் ஆகும். ஆனா இப்ப கண்டெய்னர்ன்ற டெக்னாலஜி உள்ள வந்தனால என்னால மல்டிபிள் டாம்கேட் சர்வரை ஒரே EC2 மிஷின்ல என்னால டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் பாசிபிள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் மை கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க. ஸோ இது சர்ச் அப்ளிகேஷனுக்கான கண்டெய்னர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதுல டாம்கேட்டை இன்ஸ்டால் பண்ணி டிப்ளாய் பண்ணிட்டு நம்ம அந்த 600 MB வார் ஃபைலை நம்ம என்ன பண்றோம்னா இதுல டிப்ளாய்மெண்ட் பண்ணிடுறோம். அண்ட் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரே ஒரு கண்டெய்னர் பத்தாது சர்ச் அப்ளிகேஷனுக்கு. ஸோ அதுல லோட் அதிகமா இருக்குன்றதுனால let's take I'm taking some 3 containers. So I'm creating 3 containers which is containing my search application. அப்ப similarly what I have is இதே மாதிரி எனக்கு ஆர்டர் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இதே மாதிரி I have payment as well. So similarly I have payment, I have tracking as well. Okay, ஸோ அதுக்கு நம்மளுக்கு கிட்டி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரே மிஷின்ல we are creating multiple containers. Each container is serving for a different part of the project. அப்ப இதுதான் நம்ம மைக்ரோ சர்வீசஸ்ன்னு சொல்றோம். என்னோட மொத்த அப்ளிகேஷன் நான் என்ன பண்றேன்னா டைரக்டா EC2 மிஷின்ல டிப்ளாய் பண்றதுக்கு பதிலா what I'm doing is I'm deploying them inside the containers. இப்போ என்னோட EC2 மிஷின்குள்ள 10 கண்டெய்னர் இருக்கு. அதுல 3 சர்ச்சுக்கு, 3 ஆர்டருக்கு, 2 செக் அவுட்டுக்கு, 2 ட்ராக்கிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஏன் செக் அவுட் ட்ராக்கிங்ல 2 கண்டெய்னர் தான் போட்டிருக்கீங்க, அங்கேயும் 3 போடலாமே, 4 போடலாமே? எஸ், தட் இஸ் ஃபைன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிராஃபிக். இப்போ ஜொமேட்டோ ஆப்பை எல்லாரும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம கூட நம்ம என்ன பண்ணோம்னா உங்க ஃபோன்ல ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை கிளிக் பண்ணி நீங்க மெனுலாம் போகலாம். ஆனா பே பண்ணலாமா வேணாமான்றது ஒரு டிசிஷன் இருக்கு. பிகாஸ் சப்போஸ் மழை பெய்யறதுனால அவன் அதிக சார்ஜஸ் போடலாம், டெலிவரி சார்ஜ், சர்ஜ் சார்ஜ் அண்ட் இப்போ ரெய்னிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு அப்படியே என்ன ஒரு எக்ஸ்ட்ரா 200-300 நம்ம கிட்ட ஹீ கேன் கெட் இட். ஸோ அப்படி வரும்போது people will back off. Okay, வேணாம் நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு people will be backing off. அப்போ செக் அவுட் ஆப் அண்ட் ட்ராக்கிங்க்கு the traffic will be little bit less compared to the search and order. ஜொமேட்டோ ஓப்பன் பண்றவங்க எல்லாருமே ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்ன்றதுக்கு விஷயம் கிடையாது. ஸோ அதனால ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஐம் சேயிங் the traffic will be less அப்படின்றதுக்கு. ஸோ your voice is breaking a lot.
எல்லாருக்கும் அந்த வாய்ஸ் இஷ்யூ இருக்குங்களா or is it fine? கரெக்டா தான் இருக்கு. ஓகே. So ஜெயசீலன் உங்க சைடுல இன்டர்நெட் செக் பண்ணி பாருங்க. So it should be your side. Yes, my side it's fine. Okay. So இப்போ what we are doing is, so we have our search, order, checkout and tracking application. அதை நம்ம என்ன பண்றோம்னா கண்டெய்னர்ஸ் ஆக நம்ம டிப்ளாய் பண்ணிருக்கோம். ஆனா அகெயின் ரியல் டைம்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த EC2 மெஷின் டெர்மினேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த EC2 மெஷின் டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு இப்ப இந்த EC2 மெஷின் டெர்மினேட் ஆயிடுச்சு, இந்த EC2 மெஷின்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா என்னோட மொத்த கண்டெய்னர்ஸும் அவுட் ஆயிரும். நீங்க டாக்கர் கிளாஸ்லயுமே ஒரே ஒரு EC2 மெஷினை கிரியேட் பண்ணி அந்த EC2 மெஷின்ல டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி நீங்க டாக்கர் கமாண்ட்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா டாக்கர்ன்றது ஒரு மெஷின்ல தான் ஒர்க் ஆகுறது, ஒரே ஒரு மெஷின்ல தான் ஒர்க் ஆகும். அண்ட் அதுல நம்ம கண்டெய்னர்ஸ் ஒர்க் பண்ணும். ஆனா ரியல் டைம்ல we won't rely on a single EC2. இங்கேயுமே அதான் பண்ணும். ஒரே ஒரு EC2 வச்சிருந்தோம்னா நம்பி இருந்தோம்னா அந்த EC2 பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ப்ராஜெக்ட் அடி வாங்குமே. அப்ப ரியல் டைம்லயுமே ஒரே ஒரு EC2 நம்பி இருக்க மாட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா we will be creating multiple EC2s. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா we will be hosting multiple EC2 machines. ஸோ அப்போ ஒவ்வொரு EC2 மெஷின்குள்ளேயுமே நம்மளுக்கு என்ன இருக்கும்னா we will have our containers running. ஸோ அப்போ இப்படி மல்டிபிள் EC2 மெஷின் இருக்கு. ஆனா டாக்கர்ன்ற டெக்னாலஜினால ஒரு EC2க்குள்ள இருக்கிற கண்டெய்னர்ஸை மேனேஜ் பண்ண தான் முடியும். அப்ப மல்டிபிள் EC2 இருக்கு, மல்டிபிள் EC2 இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணணும்னா என்ன பண்றது? அப்ப அதுக்குதான் நம்ம படிக்கிற Kubernetes அப்படின்ற டூலிங். ஸோ அப்ப நம்ம Kubernetes-ல நம்ம என்ன பண்ணுவோம்னா மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா we are going to check out. ஸோ அப்ப Kubernetes மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க நோக்கி போறோம். ஸோ Kubernetes-ல மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன பண்ணும்னா இந்த Kubernetes இந்த மொத்தமா இவங்க எல்லாருமே என்னன்னு சொல்லும்னா we will be collectively we are going to call them together as a cluster. ஸோ நம்ம இதை மொத்தமா என்னன்னு சொல்ல போறோம்னா we are going to call this as a cluster. ஸோ இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா we'll call this as a Kubernetes cluster. ஸோ K8 cluster அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ K8 cluster. அது என்னங்க K8 அப்படின்னு சொல்றீங்க? ஸோ Kubernetes அப்படின்னு நம்ம ஸ்பெல் பண்ணும்போது ஸோ KUBRNETES அப்படின்னு ஸ்பெல் பண்ணும்போது இங்க நடுவுல 8 எழுத்து இருக்கு. அப்ப அதை ஷார்ட்கட்டா K8 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க Kubernetes சொல்றது பதிலா K8ன்றது ஒரு ஷார்ட்கட். யூ கேன் கால் எனிதிங். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள். ஸோ இப்போ Kubernetes கிளஸ்டர் தான் அது நம்மளுக்கு K8 கிளஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் வேர் வி ரெக்வயர் Kubernetes. ஸோ இப்போ Kubernetesோட இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம படிக்கும்போது அதை பத்தி எல்லாம் பார்ப்போம். இப்போ என்னோட கண்டெய்னர் ஏதாவது டிலீட் ஆயிடுச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா ரீக்ரியேட் பண்றது Kubernetesோட வேலை. ஒரு கண்டெய்னரும் இன்னொரு கண்டெய்னரும் பேசிக்கிறது, ஒரு மெஷின்ல இருந்து இன்னொரு மெஷின்குள்ள ஒரு ஒன் கண்டெய்னர் டு ஸ்பீக் வித் அனதர் கண்டெய்னர், இல்ல ஒரு கண்டெய்னர் டு கம்ப்ளீட்டா இன்னொரு மெஷின்ல இருக்கிற அனதர் கண்டெய்னர். ஏன்னா மெஷின் டு மெஷின் இன்டராக்ஷன்லாம் நடக்கணும். ஏன்னா நம்ம சர்ச் ஆப்பும் ஆர்டர் அப்ளிகேஷனும் பேசணும். ஏன்னா நம்ம சர்ச் ஆப்ல இருந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் கிளிக் பண்றோம்னா அது ஆர்டர் அப்ளிகேஷனுக்குள்ள போகணும். அப்ப ஒரு மெஷின்ல இருக்கிற கண்டெய்னரும் இன்னொரு மெஷின்ல இருக்கிற கண்டெய்னரும் பேசிக்கணும். அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும். அப்ப அது எல்லாமே Kubernetes ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ அப்போ மானிட்டரிங் பார்த்துக்கும், அது மேக்கிங் ஷோர் த கண்டெய்னர்ஸ் ஆர் ஹெல்த்தி, கண்டெய்னர் டு கண்டெய்னர் கம்யூனிகேஷன். இன்னும் Kubernetesல சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா we will be checking it out. So this is what a microservice architecture is. அப்போ நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம மொத்தமா பண்டில் பண்ணி ஒன்னா நம்ம டிப்ளாய் பண்ணாம ஸோ நம்ம என்ன பண்றோம்னா we are subdividing it. ஸோ நம்ம குட்டி குட்டியா டிவைட் பண்ணி we are deploying them as a container. and அந்த கண்டெய்னர்ஸ்லாம் மேனேஜ் பண்ற ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். ஸோ Kubernetesன்றது ஒரு ஆர்ச்சஸ் ORCHESTRATION ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் என்னன்னா யார் ஆர்கெஸ்ட்ரேஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கெஸ்ட்ரர் அப்படின்னு நம்ம நெட்ல போட்டோம்னாலே ORCHESTOR ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்னு நீங்க சும்மா இமேஜஸ்ன்னு போட்டீங்கனாலே இன்னைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்சன் வரும். ஸோ ஒன் பர்சன் who will manage all the other team members. So இந்த மியூசிக்லாம் ப்ளே பண்ணும்போது he will be the person to manage. அதுதான் ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் who manages other tools. ஸோ இதுதாங்க Kubernetes அப்படின்ற டூலோட why we are learning Kubernetes. Kubernetesோட நோக்கம் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, எதுக்காக நம்ம படிக்கிறோமோ ஒரு ஐடியா, ஒரு அட்வான்டேஜ். இப்போ நெக்ஸ்ட் there is something called serverless architecture. அப்படின்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றத நான் பார்த்துட்டு அடுத்து நம்ம Kubernetesோட காம்பனன்ட்ஸ், மோனோலித்திக், மைக்ரோ சர்வீஸ்க்கு டிஃபரன்சஸ், அது எல்லாமே நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர்னா என்ன? ஸோ வாட் இஸ் த சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னா இது திஸ் ஒன்லி அச்சீவ்டு பை யூசிங் கிளவுட் டெக்னாலஜி. இப்போ நீங்க மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸை நீங்க ஆன் ப்ரெமிஸ் சர்வர்லயும் இன்ஸ்டால் பண்ணலாம். கம்ப்யூட்டர் இருந்தா போதும், உங்களோட லேப்டாப்ல கூட நீங்க டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ தட் இஸ் நாட் ப்ராப்ளம். ஸோ ஒரு விஎம் இருந்தா போதும். பட் நான் சர்வர்லெஸ்க்கு கண்டிப்பா கிளவுட் வேணும். அப்ப அஸ்யூர் ஃபங்க்ஷன்ஸ், நம்மளுக்கு AWS லாம்டா, இந்த மாதிரி நம்மளுக்கு சில சர்வீசஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த லாம்டான்ற சர்வீசஸ்லாம் என்ன பண்ணும்? வாட் டஸ் இட் டு இஸ், இப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ எதுக்காக சர்வர்லெஸ் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்க ஒரு 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 டயக்ராம் நம்ம பார்த்தோம். AWS ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு வாட் வி ஹேவ், ஸோ வி ஹேவ் அ டயக்ராம். ஸோ இது AWS ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு வி ஹேவ் திஸ், இது வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங்னே டயக்ராம் இருக்கு. ஹெட்டிங்கே AWS தான், இது AWS தான் கொடுக்கறது. AWS ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் தான் இது. இப்போ என்ன பண்றேன், AWS ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் மாதிரியே AWS லாம்டா வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் ஆர்கிடெக்சர்னே இருக்கு. இப்போ இதை கொடுத்து இமேஜஸ்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லெட்ஸ் ஓபன் திஸ் இமேஜ் இன் a நியூ tab. ஸோ இப்போ இங்க நமக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வர்லெஸ் பிளாக் வெப் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர். அப்ப நம்மளுக்கு இங்க ஸோ வி ஹேவ் அதே வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் ஆர்கிடெக்சர், ஆனா இங்க சர்வர்லெஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில வெப் அப்ளிகேஷன் இருக்கு. அப்ப அதே மாதிரி Route 53 we have it API gateway has lambda has DynamoDB. இந்த மாதிரி நம்ம EC2 மெஷின்ஸே இல்லாம, நம்ம EC2வே கிடையாது. வித்தவுட் EC2 நம்ம வெப்சைட் ஹோஸ்டிங் நம்ம பண்ண முடியும். ஸோ தட் we can deal with lambda services. ஸோ EC2வே கிடையாது. அப்படின்னா எதுக்காக இந்த EC2வே கிடையாது, என்ன மீனிங்? ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் நம்ம கிரீன்ஸ் டெக்னாலஜி இல்லை தலப்பா கட்டினே வெப்சைட் எடுத்துக்கோம். கிரீன்ஸ் டெக்னாலஜின்னு எடுத்துக்கோம். ஸோ கிரீன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். கிரீன்ஸ் டெக்னாலஜின்றது பிரைமரியா சென்னை பேஸ் பண்ணதாங்க. இது வரைக்கும் சோஃபார் இன்னை வரைக்கும் சென்னையில தான் எல்லாமே இருக்கு. எல்லா பிரான்ச்சஸுமே தே ஹேவ் இன் சென்னை வந்து. ஸோ இனிமே தான் ஃபியூச்சர்ல வி ஆர் பிளானிங் டு எக்ஸ்பேண்ட். அப்போ இப்போதைக்கு இட்ஸ் இன் சென்னை. அப்ப டார்கெட் ஆடியன்ஸ் மெயினா என்னன்னா தமிழ்நாடு அண்ட் சென்னை, தமிழ் தெரிஞ்சவங்க தான். ஸோ அதுதான் டார்கெட் ஆடியன்ஸ். அப்ப ஒரு நாளைக்கு என்னோட வெப்சைட்ன்றது 1000 பேர், ஸோ 1000 விசிட்டர்ஸ் பர் டே வந்தாலே பெரிய விஷயம். ஸோ 1000 விசிட்டர்ஸ் பர் டே கிரீன்ஸ் டெக்னாலஜின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. லெட்ஸ் சே 10,000 விசிட்டர்ஸ் பர் டே கூட வச்சுக்கலாம். ஸோ பர் டேக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுவே நம்மளுக்கு மேக்ஸிமம் லிமிட் தான். ஆனா நைட் டைம்ல நம்மளுக்கு ஃபாரின்ல இருந்துலாம் யாரும் அவ்வளவா விசிட் பண்ண மாட்டாங்க. மேபி 1000 people ஃப்ரம் ஃபாரின் பர் டே, அதுவே அதிகம். இப்போ என்னோட EC2 மெஷின் நம்ம யூஸ் பண்றோம்னா அது என்ன ஆகும்னா 24 ஹவர்ஸும் நம்மளுக்கு ரன் ஆகும். அந்த 24 ஹவர்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா பில் பே பண்ணணும். ஸோ வி ஹேவ் டு பே த பில். இதான் நம்மளோட ப்ராப்ளம் EC2ல. நம்மளுக்கு இப்போ எப்பவுமே கஸ்டமர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்கன்னா நம்ம வி கேன் ஹாப்பிலி பே த பில். ஆனா நம்மளுக்கு டிராஃபிக்கே ரொம்ப கம்மி. ஒரு நாளைக்கு 10,000 தான் வராங்க. இதுவே நைட்டு 12 o'clock 1 o'clock 2 o'clockலாம் மிஞ்சி போனா 100 to 200 கஸ்டமர்ஸ் தான் வராங்க. அப்ப அதுக்கு நான் தேவையில்லாம நான் EC2க்கு நான் பில் பே பண்றேன். சம்டைம்ஸ் வெப்சைட்ல டிராஃபிக்கே இல்லை, யாருமே வெப்சைட் ஆக்சஸே பண்ணல, ஆனாலும் ஐ ஹாவ் டு ஸ்டில் பே த பில். ஏன்னா நம்ம EC2ல இப்ப நான் ஒரு 8 GB RAM 4 virtual CPU வாங்கிட்டேன்னா அதை ஹோஸ்ட் பண்றேன்னா அது ஐ ஹாவ் டு பே த பில் நோ மேட்டர் வாட். எப்போ யூஸ் பண்றாங்களோ இல்லையா ஹாவ் டு பே த பில். அதுதான் ப்ராப்ளம். அப்போ நம்ம EC2ன்ற சர்வீஸுக்கு பதில் நம்ம லாம்டான்ற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ வித்வுட் யூசிங் EC2 we can use a lambda. ஏன்னா இப்போ லாம்டால என்ன பண்ணுவாங்கன்னா there is something called as நம்மளுக்கு HTTP ரெஸ்பான்சஸ் இருக்கு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கிரீன்ஸ் டெக்னாலஜி.com அப்படின்னா என்னோட வெப்சைட்ல நான் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். வெப்சைட்ல நான் என்டர் அடிச்சேன்னா இது ஒரு கெட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு கெட் ரெக்வெஸ்ட் என்னன்னா எனக்கு வெப்சைட்டை காமின்னு ஒரு கெட் ரெக்வெஸ்ட். இந்த கெட் ரெக்வெஸ்ட் என்ன பண்ணும்னா API கேட்வே அப்படின்னு ஒரு சர்வீஸ் நமக்கு இங்க இருக்கு. ஸோ API கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு AWS சர்வீஸ் இருக்கு. அந்த API கேட்வே நம்ம என்ன பண்ணலாம்னா யாருனாடி ஒரு வெப்சைட்டை ஹிட் பண்றாங்கன்னா கெட் ரெக்வெஸ்ட் வருதுன்னா எனக்கு பின்னாடி ஒரு லாம்டா கூட ரன் பண்ணும். அது மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அப்ப என் வெப்சைட்டை ஹிட் பண்ணா மட்டும் எனக்கு லாம்டா ரன் ஆகி என் வெப்சைட்டை அவுட்புட்டா அது ரிட்டர்ன் கொடுக்கும். வெப்சைட்டா அவுட்புட்டா இட் வில் பி ரிட்டர்னிங் பேக்.
அப்போ நான் 24 hours நான் பில் பே பண்ணணும்னு இல்லை. எப்பப்பெல்லாம் என் வெப்சைட்டை யாருன்னா ஆக்சஸ் பண்றாங்களோ அப்போ மட்டும் லாம்டா ரன் ஆகி அப்போ மட்டும் எனக்கு அவுட்புட்டை த்ரோ பண்ணிடுவோம். அப்போ மட்டும் வெப்சைட்டை டிஸ்பிளே வெப்சைட்டை பார்த்துக்கலாம். டிராஃபிக்கே இல்லாத நேரத்தில் ஈஸி டு வே ரன் ஆகல, லாம்டாவும் ரன் ஆகல. அப்போ நோ சார்ஜஸ் நீடட். அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம பில் கம்பேர் பண்ணும்போது லாம்டால ரொம்ப ரொம்ப கம்மியாக பில் வரும். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டிசைட் பண்ணும்போது, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த ஸ்கேல் ஆஃப் த ப்ராஜெக்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களோட வேலை கிடையாது இப்போதைக்கு. ஆனா இப்போ இதுவே நீங்க ஒரு பிளேஸ் ஆயிட்டு 10-12 இயர்ஸா நீங்க கிளவுட்லயே ஒர்க் பண்றீங்க, டெவாப்ஸ்லயே ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்துடும். மோனோலித்திக், மைக்ரோ சர்வீஸ், சர்வ்லெஸ்ன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க ஒரு ஆர்கிடெக்சரா கூட நீங்க ஆகலாம். ஒரு ஆர்கிடெக்டா கூட நீங்க ஆகலாம். ஸோ ஒரு ஆர்கிடெக்டா நீங்க ஆயிட்டீங்கன்னா யூ வில் பி த ஹையஸ்ட் பேயிங் பர்சன் இன் தட் கம்பெனி. ஸோ ஒரு ஆர்கிடெக்ட்ன்றது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பொசிஷன்ஸ் இன் டெக்னிக்கல் சைட். ஸோ அப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து ரெக்வயர்மெண்ட்ஸ் வாங்கி இது ஜாவால இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, இல்ல என்ன டெக்னாலஜிக்கல் ஸ்டாக் யூஸ் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணா ஃபாஸ்டா இருக்கும், சீப்பா இருக்கும், அண்ட் கிளைண்டோட பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு யூ வில் டிசைட். மோனோலித்திக்கா போலாமா, மைக்ரோ சர்வீஸா போலாமா, சர்வர்லெஸ்ஸா போலாமா, ஜாவா யூஸ் பண்ணலாமா, பைத்தான் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு த ஆர்கிடெக்ட் வில் டிசைட். அவருக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு டீம் ரெடி பண்ணுவாங்க. அந்த டீம் அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும். அப்போ when you study AWS and DevOps, architect ஆகுறதுக்கு you have the skills and scope capabilities. ஸோ அந்த லெவல் வரைக்கும் நீங்க ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அப்போ நீங்க டிசைட் பண்ணும்போது யூ வில் கன்சிடர் தீஸ் திங்ஸ். ஸோ காஸ்ட், எவ்வளோ நம்பர், எவ்வளோ பெருசு அப்ளிகேஷன். ரொம்ப பெரிய அப்ளிகேஷன்னா நம்ம மைக்ரோ சர்வீஸாக தான் போக முடியும். மோனோலித்திக்ன்றது won't be a best approach அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் டிசைட் அண்ட் யூ வில் கிரியேட் an architecture. அப்போ திஸ் இஸ் an example of where does Kubernetes comes into the picture. ஸோ நம்மளோட செஷன் இந்த 8 daysல நம்ம டாக்கர் அண்ட் கியூபர்னெட்டிஸ் மைக்ரோ சர்வீஸ் தான் நம்ம பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு ரிலேட்டடான திங்ஸா நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், லெட் மீ ஓப்பன் சம் நோட்ஸ் விச் வி கோனா யூஸ் இன் ஆர் டுடே செஷன். ஸோ உங்களுக்கு இந்த செஷன் முடிஞ்சோடனே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் நான் ஷேர் பண்ணி நான் சென்ட் பண்ணுவேன். K-Notes அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிப் ஃபைல், ஒரு 17.4 MB ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஜிப் ஃபைல் நீங்க உங்களோட டெஸ்க்டாப்ல டவுன்லோட் பண்ணி உங்க லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நம்மளோட செஷன் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க கிடைச்சிடும். ஸோ விச் யூ கேன் யூஸ் இட். ஸோ இதில் நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் சம் ஃபர்ஸ்ட் டே 1க்கான நம்மளுக்கு சில டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கு விச் வி ஆர் கோயிங் டு யூஸ். அண்ட் இதுல ரோட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க இருக்கும். இந்த ரோட் மேப்ல வில் ஹாவ் டாபிக்ஸ் ஆஃப் 8 days. ஸோ 8 daysக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற டாபிக் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கும்னா தேரி, ஹேண்ட்ஸ் ஆன், தேரி, ஹேண்ட்ஸ் ஆன், தேரி, அண்ட் 3 நாளைக்கு ஹேண்ட்ஸ் ஆன். அந்த மாதிரி நம்ம ஒரு 3 செஷன் வெறும் தியரி மட்டுமே எடுப்போம். ஏன்னா தியரிட்டிக்கல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தான் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் த ப்ராக்டிக்கல் திங் அண்ட் யூ கேன் கெட் த அவுட்புட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ், ஸோ இப்போ நம்ம டுடேஸ் தியரி டிசிஷன் விச் இஸ் ஜஸ்ட் வை டு வி நீட் குபர்னெட்டிஸ். நான் என்ன பண்றேன், இன்ட்ரோ அப்படின்னு ஒரு சில நோட் பேட்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு லெட் மீ குவிக்லி ஜஸ்ட் பிரஷ் இட் ஆஃப். ஸோ நான் சொன்னதே தான், இவ்வளவு வரைக்கும் நான் பேசினதே தான். அதை நமக்கு இங்கே ஒரு ஜஸ்ட் நோட்ஸா எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின், முதல் இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னா, ஃபேமஸா இன்டர்வியூல கேட்கறது மோனோலித்திக் வர்சஸ் மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த டாபிக் எடுக்கும் போதே இன்டர்வியூல இந்த கேள்விலாம் கேட்பாங்கன்றது நான் அப்படியே நான் சொல்லிடுறேன். அதை நீங்க உங்க சைட்ல இருந்து நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மோனோலித்திக் வர்சஸ் மைக்ரோ சர்வீஸ், ரெண்டுத்துக்கும் என்னங்க டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நெட்ல பார்க்கலாம், நான் சொன்னதுல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இல்லை இங்கே நான் இருக்கிறதுன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு யூ கேன் டாக் அபவுட் இட். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, இட் ஹாஸ் அ லேயர்ட் ஆர்கிடெக்சர். ப்ரெசன்டேஷன் லேயர் விச் இஸ் யுவர் UI, பிஸ்னஸ் லாஜிக் விச் இஸ் யுவர் ஆப் சர்வர், டேட்டாபேஸ். சப்போ 3 tier ஆர்கிடெக்சர் நமக்கு இங்க எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே மொத்தம் 3 லேயர் இருக்கும். UIA, பேக் எண்டு, டேட்டாபேஸ். இதை தாண்டி நம்மளுக்கு 4th application integration இருக்கு. Sometimes the application needs an integration to other application. For example, நம்ம பேமெண்ட் கேட்வேயோட, ஜொமேட்டோன்றது பேமெண்ட் கேட்வேயோட இன்டெகிரேட் ஆயிடுது. இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்ம SMS நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணணும், இல்லை இமெயில் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணணும்னா அதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷனோட இன்டெகிரேட் ஆயிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி quite often the application needs integration with other application. This is usually achieved via web application protocols like SOAP, REST API. அது வழியா நமக்கு என்ன ஆகும்னா it will be connected. So this is application integration. So this is what every application இருக்கும்.
இப்ப நீங்க மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா the concept is very easy. என்னன்னா சிம்பிள் இன் டெவலப்மெண்ட். இப்போ நீங்க 2 million lines of கோடுன்றதுனால தான் ப்ராப்ளம். ஆனா 2 million lines of code இல்லாம இப்ப ஜஸ்ட் லெட்ஸ் சே ஒரு 300,000 lines of code தான் இருக்கு. ரொம்ப ஸ்மால் அப்ளிகேஷன் தான் வச்சுக்கோங்க. ஒரு 100,000 or 300,000 lines தான் இருக்கு. அப்ப என்னோட வார் ஃபைல்ன்றதே ஒரு 100 MB தான் வருது. ஸோ ஒரு 100 MB வார் தான் வருது. சப்போ இட்ஸ் ஈஸி டு டெவலப்மெண்ட். கோடு ரொம்ப கம்மி, ஸ்கிரிப்டும் கம்மி. அப்போ என்னோட டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணிக்குவாங்க. டெஸ்டிங் டீமும் இந்த வார் ஃபைலை ஒரே ஒரு வார் ஃபைலை டெஸ்ட் பண்ணா போதும். இட்ஸ் ஈஸி. டிப்ளாய்மெண்ட்டும் ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு வார் ஃபைலை காப்பி பண்ணி என்னோட இந்த EC2 மிஷின்ல டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா, இந்த 3 சர்வர்ல டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூ ஓவர். ஸோ அப்போ ஈஸியா நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல ஸ்கேல் அப்பும் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் மோனோலித்திக். மோனோலித்திக்ன்றது டிஸ்அட்வான்டேஜ் நினைக்காதீங்க. இது இனிமே மோனோலித்திக் கிடையவே கிடையாது அப்படின்னு. இப்ப ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி ரன்னிங் ஆயிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஆன் மோனோலித்திக் ஒன்லி. ஸோ அப்போ 90% நம்ம மோனோலித்திக் தான் இப்ப எக்ஸிஸ்டிங்கா ரன் ஆயிட்டு இருக்கு, எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா இந்த டாக்கர் அப்படின்றது நம்மளுக்கு எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா ஐ திங்க் ஆன் 2013 or 14 ஐ கெஸ். டாக்கர் ரிலீஸ் டேட் 16. ஓகே, 13ல நம்மளுக்கு டாக்கர் ரிலீஸ் ஆயிடுச்சு. குபர்னெட்டிஸ்ன்றது 14ல தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ குபர்னெட்டிஸ் ரிலீஸ் டேட் அப்படின்னு போட்டோம்னா 2014ல தான் குபர்னெட்டிஸே ரிலீஸ் ஆச்சு. அப்ப டாக்கர்ன்ற டெக்னாலஜி 13ல வந்துச்சு, 14ல தான் வந்துச்சு. அப்ப 13-14க்கு முன்னாடி பில்ட் ஆன எல்லா வெப்சைட்டுமே மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் தான். ஸோ அப்போ ஃபேஸ்புக்லாம் 2004லேயே வந்துருச்சு. ஸோ அப்பல இருந்து இப்போ வரைக்கும் ஃபேஸ்புக்லாம் இருக்கு. ஸோ அப்போ பில்ட் ஆன வெப்சைட் எல்லாமே மோனோலித்திக் தான், டைரக்டா EC2ல தான் டிப்ளாய் பண்ணாங்க. ஸோ அப்போ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் இப்பதான் வந்துச்சு. ஈவன் யுவர் லாம்டா வாஸ் ரிலீஸ்ட் இன் 2014 as well. ஸோ லாம்டா ரிலீஸ் டேட்னு போட்டா கூட ஸோ லாம்டா வாஸ் ரிலீஸ்ட் இன் 2014. ஸோ AWS லாம்டாவும் அப்பதான் வந்துச்சு. அப்போ 2014ல தான் இந்த மைக்ரோ சர்வீஸ் சர்வர்லெஸ்ன்றதை இன்ட்ரடியூஸே பண்ணாங்க, ரிலீஸே பண்ணாங்க. ஆனா அது மற்ற கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணி அதை டீம்லாம் கத்துக்கிட்டு அதுக்கான டியூட்டோரியல்ஸ்லாம் வந்து அது ஃபேமஸ் ஆகுறதுக்கு எப்படியும் கண்டிப்பா 3-4 years அது ஆகும். ஸோ இது மாதிரி ஒன்று இருக்குங்க, எல்லாரும் யூஸ் பண்றது. ஏன்னா வேர்ல்டு வைட் எல்லாரும் ரிலீஸ் ஆன உடனே எல்லாத்தையும் வாங்க நம்ம டெக்னாலஜி ஃபுல்லா டாக்கருக்கு மூவ் பண்ணிடலாம், குபர்னெட்டிஸ்க்கு மூவ் பண்ணிடலான்றது ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிடாது. ஃபர்ஸ்ட் பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எதனால குபர்னெட்டிஸ்ன்றது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ஃபேமஸ் ஆகி ஸோ இந்த லாஸ்ட் 3-4 years தான் பீப்புள் லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்ட் அப் ஆஸ்கிங் அபவுட் குபர்னெட்டிஸ் அண்ட் லாம்டாஸ் அப்படின்றது இப்பதான் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இப்போ வர டெக்னாலஜியுமே ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3-4 years கழிச்சு தான் இட் வில் பிகம் ஃபேமஸ். சப்போ ரைட் நவ் மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு ரெக்வயர்டு டூல் என்னன்னா குபர்னெட்டிஸ். ஏன்னா புது ப்ராஜெக்ட்லாம் எல்லாமே குபர்னெட்டிஸ்ல லாம்டால டிப்ளாய் பண்ணலாம். புதுசா ஸ்டார்ட் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதுல போகலாம்னு சொல்லிட்டு தேர் ஆக்டிவ்லி சர்ச்சிங் ஃபார் இட். ஆனா மோனோலித்திக் ஆர்கிடெக்சரும் ஸ்டில் பிரசன்ட் ஒரு வயபிள் சொல்யூஷன் தான். இன்னும் நம்ம மார்க்கெட்ல இருக்கிற அப்பல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு சொல்யூஷன் தான். ஆனா மோனோலித்திக்கோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஃபிளெக்சிபிலிட்டி, ரிலையபிலிட்டி, ஸ்பீட் இன் டெவலப்மெண்ட், பில்டிங் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஸ், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், இந்த மாதிரிலாம் சிலர் போட்டிருக்காங்க. அப்ப அதெல்லாம் என்னது? சப்போ இந்த டிராபேக் எல்லாமே மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரோட அட்வான்டேஜஸ். அப்படின்னா என்ன? ஸோ ஹவு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் டேக்கிள்ஸ் த டிராபேக் ஆஃப் மோனோலித்திக் அப்படின்னு பார்க்கலாம். First, flexibility. So meaning microservice architecture is quite flexible. Different microservices can be developed in different technologies. So since a microservice is smaller, the code base is also quite less. So meaning நம்ம மைக்ரோசர்வீஸ்ன்றது குட்டின்றனால நம்ம குட்டியா டிவைட் பண்றதுனால கோடுமே கம்மி தான். ஸோ அப்போ கோடுமே கம்மி தான். ஸோ இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் டு அப்கிரேட் த டெக்னாலஜிக்கல் ஸ்டாக் and also incrementally adopt a newer technology without much difficulty. இப்ப நம்ம இங்க பார்த்தோம்னா சர்ச், ஆர்டர், செக் அவுட் இதெல்லாம் நம்ம ஜாவாலே பண்ணலாம். ஆனா இந்த ட்ராக்கிங் ஆப் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கூகுள் மேப்லாம் வருது. உள்ள கூகுள் மேப்லாம் ஓப்பன் ஆகி நமக்கு லைவ் லொகேஷன்லாம் காமிக்குது. அப்ப இதுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரெண்ட் டீம், ஒரு டிஃபரெண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். ஆனா திடீர்னு கூகுள் மேப் பெய்ட் ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு மேப் சர்வீஸ் ப்ரொவைடர் நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம ஈஸியா இந்த 500,000 லைன்ஸ்ல மட்டும் நம்ம கோட கை வச்சா போதும். ஸோ மீதி இதெல்லாம் போயிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் as easily we can adopt a new technologies or change the technology as well. ரிலையபிலிட்டியும் அதிகம். ரிலையபிலிட்டினா என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் நார்மலா இப்ப என்னோட மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்ல நம்ம வார் ஃபைல மொத்தமா பண்டில் பண்ணும். அந்த மொத்தமா பண்டில் பண்ணதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் மொத்தமா அவுட் ஆகும், மொத்தமா நமக்கு கிராஷ் ஆகும். ஆனா இங்க தட் இஸ் ரியலபிள்.
Microservice can be very reliable. If one feature goes down, the entire application will not go down, doesn't go down. ஸோ அப்போ மீனிங் இப்போ எனக்கு சர்ச் அப்ளிகேஷன் ஃபெயில் ஆகுது இல்லை ட்ராக்கிங் ஃபெயில் ஆகுதுன்னா அது மட்டும் தான் ஃபெயில் ஆகும். செக் அவுட் மட்டும்னா அது மட்டும் தான் ஃபெயில் ஆகும். ஸோ அப்போ மீதி எல்லாமே எனக்கு ரன்னிங்ல தான் இருக்கும். அப்போ டவுன் டைம்ன்றது கம்ப்ளீட் டவுன் டைம், எல்லாமே அவுட்டு, ஒண்ணுமே கிடையாது அப்படின்றதுக்கான சான்சஸே கிடையாது. இப்போ ஈஸி டு மெஷினே டெர்மினேட் ஆனாலும் மீதி மெஷின்லயுமே கண்டெய்னர்ஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ கம்ப்ளீட் டவுன் டைம் ஆகுறதுக்கு வெரி லெஸ் சான்சஸ். இட் கேன் பி வெரி ரிலையபிள் ஆர்கிடெக்சர். டெவலப்மெண்ட் ஸ்பீடுமே ஃபாஸ்ட். ஏன்னா நம்ம ஒரு புது டீம் மெம்பர் நம்ம உள்ள வராங்கன்னா the volume of the code is very less for a microservice. It is not difficult for a new team member to understand and modify the code. அப்போ அவங்க டே ஒன்ல இருந்தே கோடு கம்மியா இருக்கனால கரெக்டா அந்த பர்டிகுலர் மைக்ரோ சர்வீஸ்ல அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இட் வில் டேக் வெரி லெஸ் டைம் ஃபார் டெவலப்பர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நமக்கு 2 மில்லியன் லைன்ஸ் ஆஃப் கோடை பார்க்கறதுக்கும் ஒரு 400,000 லைன்ஸ் ஆஃப் கோடை பார்க்கறதுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ தே கேன் ஈஸிலி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். அண்ட் நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்ணலாம், ஈஸியா ஸ்கேல் பண்ணலாம், டிப்ளாய்மெண்ட்டும் நம்ம பண்ணலாம். ஸோ டிப்ளாய்மெண்ட்ன்றது பர்டிகுலர் சர்ச் அப்ளிகேஷன் மட்டும் டிப்ளாய் பண்ணலாம், ஆர்டர் மட்டும் தனியாக டிப்ளாய் பண்ணலாம், மொத்தமா அகெயின் ரீடிப்ளாய் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ டிப்ளாய்மெண்ட் அட்வான்டேஜஸ் இது எல்லாமே மைக்ரோ சர்வீஸா போறதுனால அட்வான்டேஜஸ் ஆக யூ கேன் கன்சிடர் தட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்ல மோனோலித்திக்கும் மைக்ரோ சர்வீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இதே மாதிரி குபர்னெட்டிஸ்னா என்ன, வை டு வி நீட் குபர்னெட்டிஸ் அப்படின்றது நமக்கு இங்க இருக்கு. ஸோ குபர்னெட்டிஸ்ன்றது இட்ஸ் a software tool to run dockerized application a cluster of node. நோட்னா என்னன்னா ஈஸி டு மெஷின் தான். ஸோ அதை மானிட்டர் பண்ணலாம், இட்ஸ் an orchestration மெஷின் சொல்லலாம். இது நம்ம குபர்னெட்டிஸோட அட்வான்டேஜை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாகவும் பார்த்தோம். நம்ம மைக்ரோ சர்வீஸ்ன்னு போட்டு ஸ்விக்கியை ஒரு எக்ஸாம்பிள், ஸ்விக்கியா ஃப்ளிப்கார்ட்டை ஒரு எக்ஸாம்பிளா வச்சிருக்காங்க, நம்ம ஜொமேட்டோ எக்ஸாம்பிளா வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்க டைரக்டா வெறும் EC2 மட்டும் நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணோம். இங்க நம்ம EC2ஓட கண்டெய்னர்ஸும் உள்ள டிப்ளாய் பண்ணி அந்த கண்டெய்னர்ஸும் வச்சு நம்ம மெயின்டைன் பண்றோம். அண்ட் சும்மா ஒரு ஸ்மால் ஹிஸ்டரி, Kubernetes is an orchestration tool. It was founded in 2014 by Google. ஸோ அப்போ கூகுள் தான் இந்த டூலே கண்டுபிடிச்சாங்க. அண்ட் கூகுள்ன்றது அவங்களோட ஓன் கோன்ற லாங்குவேஜை வச்சு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, so Google has created the Kubernetes. உங்களுக்கு இந்த கோ லாங்குவேஜ் எல்லாம் தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, எனக்குமே தெரியாது. நம்ம ஜஸ்ட் குபர்னெட்டிஸோட கமாண்ட்ஸ், YAML ஃபைல்ஸ் மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்க ஒர்க் ஓவர். So that is more than enough. So இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, so we have learned an history of Kubernetes and why do we need Kubernetes. இப்போ ஃபைனலா லாஸ்ட் செக்மெண்ட் ஆக நம்ம Kubernetes ஆர்கிடெக்சருக்குள்ள போறதுக்கு முன்னாடி Kubernetes ஆர்கிடெக்சர் டயக்ராம், இது அகைன் ஒரு ரெண்டாவது ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின், ஹைலி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த டாபிக் குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி, ஆர்கிடெக்சர் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி, எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் சோ ஃபார்? நோ ப்ரோ. No, sir. Yes, sir. ஹலோ சொல்லுங்க. ஒரு சின்ன டவுட். ஆக்சுவலா லாம்டா பத்தி கேட்கலாமா லாஸ்டா போய்க்கலாம்? சொல்லுங்க. லாம்டால எப்படியும் நம்ம லாம்டா பார்க்க போறது இல்ல, பட் சொல்லுங்க. ஓகே. லாம்டால நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே டிப்ளாய்மென்ட் பண்றதுன்னு சொல்றோம். இப்போ அந்த நம்ம அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ், அதாவது ஒரு வெப் சர்வர், அதெல்லாம் வந்து ஒரு HTTP அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பண்டில் ஆயிருமா, இல்ல நம்ம எப்படி அதெல்லாம் பண்றோம்? இல்லைங்க, லாம்டானா இந்த HTTP டாம்கேட்லாம் உள்ள வராது. அதெல்லாம் லாம்டால நீங்க ரன் பண்ண முடியாது, வெப் சர்வர்லாம் கிடையாது. அது எப்படி டிப்ளாய்மென்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காவே? அப்ப இல்ல, நீங்க லாம்டால ஜஸ்ட் ரா கோட தான் நீங்க லாம்டால அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வெப் சர்வரோட ரெக்வஸ்ட், வெப் சர்வர்னா என்னன்னா, நான் சொன்ன மாதிரி கெட் ரெக்வஸ்ட், புட் ரெக்வஸ்ட் எல்லாம் வெப் சர்வர் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்க கோடை டிஸ்பிளே பண்ணும். நம்ம வெப் சர்வரே கிடையாது. வெப் சர்வரையே நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம் API கேட்வே வித் த ஹெல்ப் ஆஃப் லாம்டா. ஸோ நோ டாம்கேட், நோ ஜேபாஸ், நோ அந்த HTTP அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்டாவே லாம்டால வில் புட் யுவர் கோட், யூ வில் டெல் கெட் ரெக்வஸ்ட் வந்தா இந்த கோடை ரன் பண்ணு, புட்னா இந்த கோடை ரன் பண்ணு அப்படின்னு நீங்க கான்ஃபிகர் பண்ணிடுவீங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு கெட்டு புட்டு அப்படின்னா என்னன்னு எனக்கு ஐடியாவே இல்லை, ஸோ ஐ ஆம் கம்ப்ளீட்லி நியூனா, வெயிட் லெட் மீ ஷேர் யுவர் யூடியூப்ல, லெட்ஸ் சர்ச் ஃபார் சூப்பர் சிம்பிள் டெக். ஓகே, ஸோ
ஸோ search for super simple dev and இதில் you'll have two videos. ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 வெப்சைட் இருக்கும். ஸோ பேக் எண்ட் என்னன்னா ஒரு கோடுனா என்ன, எப்படி கோட் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு you'll have 2 videos. அதில் செக் அவுட் த பேக் எண்ட் வீடியோ. ஸோ கெட்டு, புட்டு, டெலீட்டு, அப்டேட்டு அதெல்லாம் என்ன, வாட் இஸ் திஸ் ரெக்வஸ்ட், ஏபிஐ ரெக்வஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏபிஐ கேட்வேன்றது அந்த ஏபிஐ ரெக்வஸ்ட்டை தான் ஹேண்டில் பண்ணுது. உங்க வெப் சர்வர், ஆப் சர்வருமே அந்த ஏபிஐ ரெக்வஸ்ட்டை தான் ஹேண்டில் பண்ணுது. ஸோ ஹேவ் அ லுக் இன்டு தட். சார் ஒரு டவுட் சொல்லுங்க. இப்போ கியூபர்நெட்டிஸ் வச்சு நம்ம கிளஸ்டர்ல கண்டெய்னரை மேனேஜ் பண்ண போறோமோ இல்ல EC2 மேனேஜ் பண்ண போறோமோ? ரெண்டுமே மேனேஜ் ஆகும். ஸோ நம்ம கண்டெய்னர் தான் பிரைமரியா மேனேஜ் பண்ணுவோம். ஆனால் கியூபர்நெட்டிஸ்ன்றது EC2மே மேனேஜ் பண்ணும். ஸோ நீங்க உங்க EC2 மெஷின்ஸுக்குமே பார்த்துக்கோம், அதோட ஹெல்த்தையுமே பார்த்துக்கோம். அண்ட் as well as it will also take care of your containers ஓட ஹெல்த்தையுமே பார்த்துக்கோம். ஓகே ப்ரோ ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ ரியல் டைம்ல வந்து பார்த்தோன்னா கியூபர்நெட்டிஸ் வந்து மோஸ்ட்லி மானிட்டரிங் மட்டும் நம்மளுக்கு இருக்குமா, இல்லை வந்து நம்ம இந்த மாதிரி ஹோல் கிளஸ்டரும் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்களா? ஹோல் கிளஸ்டர் கான்ஃபிகரேஷன், டிப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவீங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது யூ வில் ஹேவ் அ ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த கம்பெனியில் நாங்கள் கியூபர்நெட்டிஸ் தான் பிரைமரி ரோலாக தேவைப்படுறோம், இப்போ கியூபர்நெட்டிஸ் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு சொன்னாங்கன்னா ஆப்வியஸ்லி யுவர் ஒர்க் வில் பி இன் கியூபர்நெட்டிஸ். பட் ஆனால் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைங்க எங்கள் கம்பெனியில் கியூபர்நெட்டிஸ் டாக்கரே கிடையாது, நாங்கள் அந்த டெக்னாலஜி இல்லை, டேரெக்டாக வெறும் எங்ககிட்ட ஆன் ப்ரிமிஸ் சர்வர் மட்டும்தான் இருக்குது, க்ளவுடே கிடையாது, இது ஒரு பியூர் டெவாப்ஸ் ரோலு, ஜென்கின்ஸு, ஆன்சிபிள், கிட்ஹப், சோனார் கியூப், நெக்ஸஸ் தான் உங்கள் ரோல் அப்படின்னா அது டெவாப்ஸ் ப்ரொஃபைல். நம்ம லேர்ன் பண்ணும்போது இவ்வளோ டெக்னாலஜிஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். பிகாஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 டெக்னாலஜி மட்டும் சொல்லி கொடுத்தே உங்களுக்கு வேலை வாங்கி வைக்கலாம். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா 4 டெக்னாலஜி மட்டும் வச்சு எல்லாருமே அதே இது வேலை வாங்க முடியும். ஸோ இப்போ வி ஆர் டீச்சிங் மல்டிபிள் டெக்னாலஜிஸ். ஸோ அப்போ உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அதிகப்படியாக மேட்ச் ஆகும் அப்படின்றதுக்காக ஸோ அப்போ நீங்கள் கிளவுட் வித் டெராஃபார்ம் போகலாம், பியூர் டெவாப்ஸ்க்கும் போகலாம், SRE ரோல் போகலாம். அதுக்காக வி ஆர் டீச்சிங். அப்போ நீங்கள் எந்த கம்பெனி ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். எல்லாருமே குபர்நெட்டிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்களானா நோ, நாட் தட். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம செஷன் நம்ம வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் குபர்நெட்டிஸோட ஆர்கிடெக்சர் நம்ம போய் பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் ஒரு ரஃப் டயக்ராம் வரையும் போதே நான் 2 வரைஞ்சிருந்தேன். ஒன்று குபர்நெட்டிஸ் மாஸ்டர் அப்படின்னு ஒன்று வரைஞ்சிருந்தேன் அண்ட் EC2 மெஷின்ஸ் அப்படின்னு வரைஞ்சிருந்தேன். ஒரு EC2 மெஷின்ஸ்லையுமே நம்மளுக்கு வாட் வில் ஹேவ் இஸ் வில் ஹேவ் அவர் கண்டெய்னர்ஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வி ஹேவ் அ மாஸ்டர் அண்ட் வி ஹேவ் அ ஒர்க்கர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா குபர்நெட்டிஸ்ல வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் மாஸ்டர் அப்படின்னு நம்ம எடுப்போம். அந்த மாஸ்டர்ல நம்மளுக்கு 4 காம்பனன்ட் இருக்கு. ஸோ வாட் வி ஹேவ் இஸ் வி ஹேவ் 4 காம்பனன்ட்ஸ் இந்த மாஸ்டர். API சர்வர், கண்ட்ரோல் மேனேஜர், ஸ்கெடியூலர் அண்ட் ETCD அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கு. அகெயின் இது எல்லாருமே இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், ஹைலி ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் நோட்டிங் them out and you are memorizing or remembering them. ஓகே. ஸோ இப்போ மாஸ்டர்ல we have API server, control manager, scheduler and ETCD அப்படின்னு சொல்லிட்டு we have 4 components. And worker node-ல kubelet, kube proxy, pod and containers அப்படின்னு சொல்லிட்டு we have 4 things. ஓகே. ஸோ இப்போ நம்ம கிட்ட இப்படி ஒரு குபர்நெட்டிஸ் கிளஸ்டர் இருக்கு. நீங்க நார்மலா நீங்க ஆன்சிபிள் கிளாஸ்ல, ஜென்கின்ஸ் கிளாஸ்ல எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க மாஸ்டர் மெஷின்குள்ள தான் போயிட்டு நீங்க கமாண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணுவீங்க. கமாண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி இப்போ ஜென்கின்ஸ் மாஸ்டர்ன்ற மெஷின்ல தான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகியிருக்கும், ரன் பண்ணுவீங்க. ஆன்சிபிள் எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதுதான் மாஸ்டர் மெஷின், அங்கிருந்து தான் நீங்க கமாண்ட்ஸ் ரன் பண்ணுவீங்க. ஆனா குபர்நெட்டிஸ்ல அப்படி கிடையாது. குபர்நெட்டிஸ்ல நீங்க இந்த மாஸ்டர் மெஷின்குள்ளேயும் போக மாட்டீங்க, இந்த ஒர்க்கர் மெஷின்குள்ளேயும் போக மாட்டீங்க, நீங்க இந்த கிளஸ்டருக்குள்ளேயே நீங்க வர மாட்டீங்க. உங்க டீம்ல எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா they will have their own laptops. அவங்களுக்கு லேப்டாப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களோட ஓன் லேப்டாப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஓன் லேப்டாப்ன்றது என்னன்னு சொல்லுவோம்னா கிளையண்ட் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம். You will call them as client machines. So that is going to be a client machine.
அந்த கிளையண்ட் மெஷின்ல நம்ம என்ன பண்ணணும்னா this is going to be a client machine which is nothing but உங்க personal laptop. So personal PC அப்படின்னு எடுத்துக்கோங்க. So that's your personal PC. அந்த பர்சனல் லேப்டாப்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த Kubernetes கிளஸ்டரை கனெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்க பர்சனல் லேப்டாப்ல you will configure this. So உங்க கிளஸ்டர் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன இருக்கும்னா இதுல கான்ஃபிகர் ஆயிருக்கும். So that will be connect. So this will be present over here. So இதுல நம்மளுக்கு என்ன இருக்கும்னா your cube will be configured. So cube config file ல உங்களோட Kubernetes கிளஸ்டரோட என்ன கிளஸ்டர் அதோட எண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கான்ஃபிகர் ஆயிருக்கும். அப்ப நீங்களும் இப்ப நீங்க நார்மலா கமாண்ட்ஸ் டாக்கர் கமாண்ட்ஸ் அடிப்பீங்க, டாக்கர் ரன், டாக்கர் ஸ்டார்ட், டாக்கர் ஆர்எம், டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு. அதே மாதிரி இங்க கியூப் சிடிஎல் கமாண்ட்ஸ். ஸோ கியூப் கட்டுல் சிடிஎல்ன்றத சென்டென்ஸ் கட்டுல்னு சொல்லுவாங்க. இட்ஸ் யோர் சாய்ஸ் தான், ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்வல் எப்படி சொன்னாலும் கியூப் கட்டுல்னு சொன்னாலும் சரி, கியூப் சிடிஎல்னு சொன்னாலும் சரி, இட் மீன்ஸ் த சேம். ஸோ கியூப் சிடிஎல் கமாண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அடிப்பீங்க. அது உங்களோட இந்த பர்சனல் மிஷின்ல இருந்து தான் அடிப்பீங்க. அது உங்களோட Kubernetes கிளஸ்டருக்கு போட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்ப Kubernetes கிளஸ்டர்ல இப்ப இங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே இந்த கியூப் சிடிஎல்ன்ற கமாண்ட்ஸ் வெளியில இருந்து உள்ள வர மாதிரி தான் டயக்ராமே இருக்கும். அப்ப அவங்கவுங்க பர்சனல் லேப்டாப்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ எவ்ரி யூசர், நீங்க ஒரு பர்சனல் லேப்டாப், உங்க டீம் மெம்பர் ஒரு லேப்டாப், அவங்களோட மெஷின்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த Kubernetes கிளஸ்டரோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. கனெக்ட் பண்ணிட்டு அவங்களோட கமாண்ட்ஸை ரன் பண்ணுவாங்க. kubectl வந்து they will be connected to your master and they will be running the commands. So first thing, நீங்க ஒரு kubectl கமாண்ட் அடிக்கிறீங்கன்னா அதை யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னா API சர்வர். இதுதான் என்ன பண்ணும்னா உங்களோட kubectl கமாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். So it will be the one to understand your kubectl. So it is the front end to communicate and maintain the configurations of cluster. அப்ப நீங்க ஒரு kubectl கமாண்ட் அடிக்கிறீங்கன்னா இந்த API சர்வர் தான். அது மட்டும் இல்லாம இந்த கமாண்ட், இந்த ஆத்தரைசேஷனுமே நம்ம டீம் மெம்பர் தான் இந்த கமாண்ட் அடிக்கிறாரா இல்ல வேற யாரா வந்து அடிக்கிறாங்களா அப்படின்ற ஆத்தரைசேஷனுமே இந்த API சர்வர் தான் பார்த்துக்கும். ஸோ அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ API server will be responsible for understanding the kubectl command and for the authorization as well. இப்போ ரெண்டாவது பாயிண்ட், இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கமாண்ட் அடிக்கிறோம். என்ன கமாண்ட்னா kubectl எனக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணு அப்படின்னு ஒரு கமாண்ட் அடிக்கிறோம். இப்போ கமாண்ட் அடிச்சோன்னா kubectl ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுன்ற கமாண்ட் அடிச்சோன்னே நம்மளுக்கு என்ன போகும்னா அந்த API சர்வர் அந்த கமாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸ்கெடியூலர் கிட்ட போய் பேசும். ஸ்கெடியூலர் அப்படின்றவரோட ஒர்க் என்னன்னா, ஸ்கெடியூலர் அப்படின்ற பேரே என்னன்னா, நம்ம மல்டிபிள் ஒர்க்கர் நோடு இருக்கும். நம்ம கிட்ட என்ன இருக்கு, மல்டிபிள் EC2 மிஷின்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா 3 EC2 மிஷின் இருக்கு. ஸோ எனக்கு ஒரு கண்டெய்னர் வேணும் அப்படின்னு நான் ஒரு கமாண்ட் அடிக்கிறேன், ஒரே ஒரு கண்டெய்னர் வேணும்னு சொல்றேன். ஆனா 3 மிஷின் இருக்கு. அப்ப இந்த 3 மிஷின்ல எந்த மிஷின்ல அந்த கண்டெய்னரை டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்ற டிசைட் பண்றவர் ஸ்கெடியூலர். ஸ்கெடியூலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு மெஷினோடயோ so it will check on the site. The scheduler will check for the CPU memory space available இருக்கா, எந்த EC2 மிஷின் காலியா இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணி இந்த ஸ்கெடியூலர் தான் என்ன பண்ணும், டிசைட் பண்ணும் எந்த மிஷினுக்கு நம்ம டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஸ்கெடியூலர் என்ன பண்ணிருச்சுன்னா ரெண்டாவது மிஷின்ல என் கண்டெய்னரை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருச்சு. அப்ப API சர்வர் என்ன பண்ணும்னா, ஓகே ஸ்கெடியூலர் ரெண்டாவது மிஷின் டிசைட் பண்ணிருச்சா, அப்ப API சர்வர் உங்களோட கியூப்லெட்டுக்கு போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஒர்க்கர் நோடுலயுமே கியூப்லெட் அப்படின்னு ஒன்று ரன் ஆயிட்டு இருக்கும். ஒவ்வொரு EC2 மிஷின்லயுமே உங்களோட எல்லா ஒர்க்கர் மிஷின்லயுமே கியூப்லெட்னு ரன் ஆகும். அந்த கியூப்லெட்ன்றவர் யாருன்னா, அவர் தான் இமேஜை டவுன்லோட் பண்றவரு, அவர் தான் இந்த கண்டெய்னரை கிரியேட் பண்றவரு. ஸோ இது எல்லாமே கியூப்லெட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கியூப்லெட் தான் it will be responsible for creating the containers and downloading your images. இப்ப and என்னோட கண்டெய்னர் கிரியேட் ஆயிரும். இப்ப இந்த ஃப்ளோவை நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப நம்ம இதுல 4 சர்வீஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட கிளையண்ட் மிஷின்ல இருந்து, நம்மளோட பர்சனல் மிஷின்ல இருந்து kubectl கிரியேட் கண்டெய்னர் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தனா அதை ஃபர்ஸ்ட் உங்க மாஸ்டர் மிஷின்ல இருக்கிற API சர்வர் ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். API சர்வர் இந்த கமாண்ட் அவர் ரன் பண்றதுக்கு பர்மிஷன் இருக்கா இல்லையான்றதும் பார்ப்போம். பர்மிஷன் செப்பரேட்டா ஒரு டாபிக், நம்ம அதை Day 7ல நம்ம அதை பத்தி படிப்போம், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம வரி பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த டாபிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கமாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கமாண்டை ரன் பண்றதுக்கு பெர்மிஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கும். ஓகே இருக்கு. இப்போ அந்த கமாண்ட் என்னன்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணும். அப்ப API சர்வர் என்ன பண்ணணும்னா இட் வில் கோ டு த ஸ்கெடியூலர்.
ஸ்கெடியூலர் கிட்ட போய் கேட்கும், ஸ்கெடியூலர் எனக்கு இப்படி ஒரு கண்டெய்னர் வேணும், ஆனா எந்த மிஷின்ல காலியா இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லு. ஸோ ஸ்கெடியூலர் செக் பண்ணிட்டு 2வது மிஷின்ல இடம் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏபிஐ சர்வர் கிட்ட சொல்லு. ஏபிஐ சர்வர் இட் வில் கோ அண்ட் டாக் டு த கியூப்லெட். ஸோ கியூப்லெட்ன்றது என்னன்னா உங்க ஒர்க்கர் நோட்ல ரன் ஆகிற ஒரு கியூப்லெட். ஸோ உங்க ஒர்க்கர் மிஷின் என்ன ஆகும்னா கியூப்லெட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸ்கெடியூலர் டிசைட் பண்ணிச்சு, ஏபிஐ சர்வர் போயிட்டு கியூப்லெட் கிட்ட சொல்லும். கியூப்லெட் என்ன பண்ணும்னா நெட்ல இருந்து என்னோட கண்டெய்னரை டவுன்லோட் பண்ணி இட் வில் கிரியேட்டட் ஆஸ் வெல். ஆனா நம்ம இங்க கண்டெய்னர் அப்படின்னு சொல்லாம ஹியர் வில் கால் இட் அஸ் அ பாட். இங்க நம்ம என்ன சொல்றோம்னா பாட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாட் அப்படின்றது என்னன்னா பாட் இஸ் நத்திங் பட் அ குரூப் ஆஃப் கண்டெய்னர். ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னரை நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு குரூப்பா பண்ணி நீங்க டிப்ளாய் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் பாடு. பாடுன்றது நீங்க என்ன எடுத்துக்கோங்க, சிம்பிளா ஒரு கிஃப்ட் ரேப் பண்ற மாதிரி ஒரு கவரை எடுத்துக்கோங்க. ஸோ கிஃப்ட் ரேப் பண்ற கவர் மாதிரி. ஸோ இப்போ உங்ககிட்ட 2 கண்டெய்னர் இருக்கு. அந்த 2 கண்டெய்னரும் எப்பவுமே ஒன்னாதான் இருக்கணும், பிரியக்கூடாது. அப்படின்னு என்ன பண்ணலாம், அது 2த்தையும் சேர்த்து ஒரு மூட்டை போட்டு கட்டிடலாம். அந்த மூட்டை கட்டுற அந்த கவர் தான் பாட். அதுதான் கான்செப்ட். இட்ஸ் அ ரேப்பர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரேப்பர் லேயர்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மாதிரி. ஸோ அப்ப நம்ம 2த்தையுமே போட்டு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க 2 கிஃப்ட் வச்சிருக்கீங்க, அந்த 2 கிஃப்டையும் ஒரே கிஃப்ட் ரேப் போட்டு நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா அது 2ம் பிரியாது. அந்த கவருக்குள்ள அது 2மே ஒன்னாவே தான் இருக்கும். அதுதான் பாடுமே. இப்போ நீங்க 2-3 கண்டெய்னர் நீங்க வச்சிருக்கீங்க, அது 3 கண்டெய்னர் எப்பவுமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னா யூ வில் கிரியேட் இட் ஆஸ் அ பாட். மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல யூ வில் ஹேவ் மேக்ஸிமம் 1 or 2 கண்டெய்னர்ஸ். அந்த 1 or 2 கண்டெய்னர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம டாபிக் போக போக நம்ம அதை பத்தி பார்ப்போம். But right now, pod is nothing but a group of containers. 1 or more than 1 container grouped together is called as a pod. அப்ப நம்ம கியூப்லெட் என்ன பண்ணும்னா உங்களுக்கு ஒரு பாட் கிரியேட் பண்ணலாம். அந்த பாடுக்குள்ள ஒரே ஒரு கண்டெய்னர்னாலும் இந்த பாடுக்குள்ள ஒரே ஒரு கண்டெய்னர் டிப்ளாய் பண்ணி இட் வில் பி கிரியேட்டிங் இட். இதுதான் நம்மளோட ஃப்ளோ. அப்ப இதுல எக்ஸ்ட்ராவா சப்போர்ட்டிங்கா சில விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன? So we have something called as control manager. அவர் யாருன்னா மானிட்டரிங் மாதிரி. மானிட்டரிங் என்னன்னா இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு லைவா நான் அவுட்புட் காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். நம்ம எப்படியும் Day 4 ப்ராக்டிகல் செஷன்ல நம்ம என்ன பண்ணோம்னா we will be like so what we'll be doing is so we will be like creating these services. நம்ம ஸ்கெடியூலர்லாம் ஒர்க் ஆகுது, கியூப்லெட் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் ரைட் நோ இது கதையா தெரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிகலா இதே காமிப்பேன். ஏபிஐ சர்வர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஸ்கெடியூலர் எந்த மிஷின் டிசைட் பண்ணும், கியூப்லெட் இமேஜை டவுன்லோட் பண்ணும், இது எல்லாமே நான் அவுட்புட்டா உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். பட் இப்போதைக்கு இதை ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெடியூலர் அப்படின்றது என்ன பண்ணுவார்னா டிசைட் பண்ணுவார் 2 ஒர்க்கர் நோட்ல எந்த ஒர்க்கர் நோட்ல நம்ம இப்போ ஏதாவது ஒரு பாட் ஃபெயில் ஆகுது, கண்டெய்னர் ஃபெயில் ஆகுது அப்படின்னா இந்த கண்ட்ரோல் மேனேஜர்ன்றவர் என்ன பண்ணுவார்னா he will be responsible for monitoring that. இப்போ என்னோட பாட் டெலீட் ஆயிடுச்சு, உடனே இன்னொரு பாட கிரியேட் பண்ணிடும். அது யார் பண்ணா கண்ட்ரோல் மேனேஜர் பார்த்துக்கணும். இப்போ ஒரு மானிட்டரிங் பர்சன் மாதிரி. அதே மாதிரி இங்க இடிசிடி அப்படின்னு ஒன்று இருக்கு. இடிசிடின்றது என்னன்னா அது ஒரு கீ வேல்யூ பேர் டேட்டாபேஸ். ஸோ அதுல என்ன இருக்கும்னா உங்களோட கிளஸ்டரோட கான்ஃபிகரேஷன், ஆல் த டீடைல்ஸ் ஆஃப் த கிளஸ்டர் வில் பி ஸ்டோர்ட் அண்ட் கெப்ட் ஹியர். ஸோ இது எல்லாமே குபர்னெட்டிஸ் அது மாஸ்டர் மெஷின்ல ஒரு காம்பனண்டா அதை என்ன பண்ணுதுன்னா அது மெயின்டைன் பண்ணுது. அண்ட் இட் இஸ் யூஸ் டு மேனேஜ் த ஒர்க்கர் நோட். ஸோ ஏன்னா எத்தனை கண்டெய்னர் இருக்கு, என்னென்ன நேம் ஸ்பேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு குபர்னெட்டிஸ்க்கும் தெரியணும். ஸோ அப்போ அது இடிசிடின்றதுல என்ன பண்ணுதுன்னா மொத்த கிளஸ்டர் கான்ஃபிகரேஷன் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ திஸ் இஸ் த காம்பனன்ஸ் ஆஃப் யுவர் மாஸ்டர் மெஷின். இது எல்லாமே நம்ம அகெயின் கிளாஸ் போக 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 நம்ம அதை ப்ராக்டிகலாவே இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாத்தையும் நம்ம என்ன இதெல்லாம் எப்படி ரன் ஆகுதுன்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். பட் ரைட் நோ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் தியரிட்டிக்கலி. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு இது என்னன்னா கியூப் ப்ராக்ஸி. கியூப் ப்ராக்ஸின்றது என்னன்னா இப்போ நான் என்னோட டீம் மெம்பர்ஸ் என்னோட கம்பெனியில் இருக்கவங்க எல்லாருமே கியூப் கான்ஃபிக் ஃபைல் வழியாக கியூப் சீரியல் கமாண்ட்ஸை போட்டு நம்மளுக்கு அவுட்புட் பார்க்குறாங்க. ஆனா இப்ப என்னோட ஒர்க்கர் நோட்ல கண்டெய்னர்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த கண்டெய்னர்லாம் என்ன பண்ணணும், எண்ட் யூசர் ஆக்சஸ் பண்ணணும். அந்த எண்ட் யூசர் ஆக்சஸ் பண்றதுக்கு there is something called as cube proxy. ஸோ இன்டர்நெட்ல இருந்து வர ரெக்வஸ்ட்டை டைரக்டா என்னோட கண்டெய்னர்ஸ் என்னோட பாடுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த கியூப் ப்ராக்ஸி இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் த இன்டர்நெட் அண்ட் மை பாட். ஆனா மாஸ்டருக்குள்ள எல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. மாஸ்டருக்குள்ள வந்து நமக்கு இந்த பாடுக்கெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. என்னோட கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஒர்க்கர் நோட்ல தான் ரன் ஆகுது. என்னோட எண்ட் யூசர் டைரக்டா அந்த ஒர்க்கர் நோட்ல இருக்கிற கண்டெய்னர்ஸ் ஆக்சஸ் பண்ணி அவங்க அவுட்புட் பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த மாஸ்டர் மெஷின்றது ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் தான். எல்லாம் கரெக்டா ஓடுதா, இல்ல இந்த மேனேஜ் பண்றதோட வேலை தான் இந்த மாஸ்டர் மெஷினோடது. ஸோ இப்போ நம்ம
மாஸ்டர் மிஷின்ல ஒரு 4 காம்பனன்ட், ஒர்க்கர் மிஷின்ல ஒரு 4 காம்பனன்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம். அண்ட் kubectl அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சின்டாக்ஸும் இருக்கு. இது நம்ம டே 4 நம்ம அந்த கமாண்ட் அடிக்கும் போது இந்த சின்டாக்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த சின்டாக்ஸ் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரைட் நவ் திஸ் இஸ் ஜஸ்ட் Kubernetes ஆர்கிடெக்சர் டயக்ராம் எக்ஸ்பிளைனிங் அபவுட் வாட் இஸ் அ Kubernetes cluster is. ஸோ இப்போ நம்ம சோஃபார் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஸோ வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் what is a Kubernetes architecture is, the API server, control manager, scheduler, etc இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் நம்ம இதெல்லாமே அப்கமிங் செக்மெண்ட்ல நம்ம திருப்பி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னொரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். சொல்லுங்க. Kubelet என்ன ப்ரோ? கண்டெய்னர் டவுன்லோட், இமேஜ் டவுன்லோட் பண்றது, கண்டெய்னர் கிரியேட் பண்றது. ஓகே ப்ரோ, ஓகே. கியூப் ப்ராக்ஸி மட்டும் ஒரே நிமிஷம் சொல்றீங்க. பாடுக்கும் எண்ட் யூசருக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அந்த பிரிட்ஜ்ன்றது தான் கியூப் ப்ராக்ஸி. Okay, done. So with this, you have successfully completed our today's session, meaning நம்ம தேவையான relevant topics and relevant things எல்லாமே நம்ம இந்த செஷன்ல நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ monolithic மைக்ரோ சர்வீஸ்க்கு ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Kubernetes ஆர்கிடெக்சர் என்னன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 tier, 2 tier, டைனாமிக், ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன், monolithic, serverless, மைக்ரோ சர்வீஸ் இதெல்லாமே இன்டர்நெட்ல ஃப்ரீக்வெண்டா நம்ம இன்டர்வியூல ஃப்ரீக்வெண்டா பேசுற விஷயம் தான். என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றீங்க, எத்தனை லேயர் இருக்கு, ஸோ என்ன இட்ஸ் மோனோலித்திக்கா மைக்ரோ சர்வீஸா அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஆன்சர் பண்றது எல்லாமே இங்க இருக்கு. ஸோ வித் திஸ் our session is completed. Any doubts or any clarification இது வரைக்கும் இருக்குன்னா you can do ask me, or else we are done for the day.